சிவில் இன்ஜினியரிங் பிடெக் மற்றும் எம்டெக் அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைவான கட்டணம், தரமான கல்வி, 100% வேலை வாய்ப்பு உறுதி. உடனே அணுகவும் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மதுரவாயில். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்வி கணைகளை தொடுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் அரவிந்த். என்ன சார், இங்கே ஒரு வாரமா உங்களை ஆளை காணும். என்னோட சொந்த ஊருக்கு பயணமா போயிருந்தேன் சார். நேயர்கள்லாம் அரவிந்த் என்ன ஆனார்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் நினச்சேன் நீங்களும் ஏதாவது நீண்ட நாள் நட்பு விஷயமா எங்கேயாவது பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக போனீங்களே என்னமோ. அரசியல் இல்லைங்க, சொந்தமா இல்லை, நீண்ட நாள் நட்பு நண்பரை பார்க்கறதுக்கு போகலாம்ல. அதே மாதிரி இப்போ யாரோ அவர் போனார் இவர் போனார்லாம் சொல்கிறாங்க. நான் அரசியலுக்காக வரல, நான் நீண்ட நாள் நட்புக்காக பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். முதல் நாள் தான் வெளியூரில் பார்த்துருக்காங்க. மறுநாள் மறுபடியும் அந்த நீண்ட நாள் நட்பு அப்படியே ஒட்டிக்கி போய் மறுபடியும் மறுநாளைக்கு சென்னையில் வேற பார்த்துருக்காங்க. பாசமா இருக்கான். அந்த மாதிரி ஏதாவது நீண்ட நாள் நட்பு ஏதாவது உங்ககிட்ட நீங்கள் பார்க்கறதுக்காக போயிருக்கீங்களோ? நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவர் போயிட்டு வந்தப்புறம் ஏதாவது அரசியலில் மாற்றம் நடக்குதா அப்படின்னு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்க, நம்ம போனாலும் அந்த மாதிரி மாற்றம் வராது சார். அது போக வேண்டியவங்க போகணும். யார் போகணுமோ அவங்க போயே மாற்றம் வரல, ஏமாற்றம் தான் வந்திருக்கு. சரி, நம்ம கேள்விக்குள்ளே போவோம். ரைட்டு சார். முதல் கேள்வி திருச்செந்தூர்லேருந்து ஆரம்பிச்சிருவோம் சார். முருகனை வணங்கி. திருச்செந்தூர்லேருந்து வள்ளி மணவாளன் கேட்குறாங்க, ட்ரம்ப் எலன் மஸ்க் பிரிவு எதில் போய் முடியும்? பின்னி பிணைந்திருந்தவங்க ஒன்று சர்வதேசத்துக்கு போயிட்டாங்க. ஆமாம் சார். ஆமாம், அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. ட்ரம்ப்பு எலான் மஸ்க்கு நல்லா ஒன்றா இருந்தாங்க. திடீர்னு அடிச்சுக்கிறாங்கன்னா சும்மா இல்லை, அடி நிமித்திக்கிறாங்க. என்னால் தான் அவர் ஜெயிச்சாருங்கிறது, அவர் தாங்கிறாரு. இனிமேல் நாசா அந்த விண் நிறுவனம் அதுக்கு ஸ்பேஸ் எக்ஸோட இருக்கிற அந்த ஒத்துழைப்பு கூட்டுறவுலாம் நிறுத்திக்க போகிறேன். ஏன்னா ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாக நாசா சிலதெல்லாம் யூஸ் பண்ணி இப்போ கூட அந்த ஒரு அம்மா வில்லியம்ஸா அவங்க போய் மாட்டிக்கிட்டு 6 மாதம் அங்கே சுனிதா வில்லியம்ஸு அவங்கள கூட்டு வரத்துக்கு ஸ்பேஸ் எக்ஸ்லேருந்து தான் ராக்கெட் போய் தான் கூட்டு வந்தது. அது மாதிரி ஏதோ ஒரு கூட்டுறவு இருக்குது. ஆளாம் போச்சுங்கிறாரு. ஒரே 2 பேரும் இவ்வளோ ஒற்றுமையாக இருந்தவங்க திடீர்னு அவ்வளோ அடிச்சுக்கிறாங்க. ஆனால் இது ரெண்டுமே ஒரு டைப்பான ஆள். எங்கள் ஊர் பக்கம், தஞ்சாவூர் பக்கம் கிறுக்கு கிருதுக்கு அப்படின்னு 2 சொல்லுவாங்க. கிறுக்கு கிருதுக்கு. கிறுக்கு அப்படின்னா அது பார்த்தாலே அது பைத்தியம் அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியும். சட்டை கீச்சிக்கிட்டு இருக்கும், சிரிச்சிக்கிட்டு இருக்கும், முறைக்கும். அவள் கிட்ட போக மாட்டான், அனாவசியமாக ரிஸ்க் எடுத்து போக மாட்டான். இந்த கிருதுக்கு அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டால் பார்த்தா நார்மலாக இருக்கும், நம்மளை மாதிரியே இருக்கும், சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் திடீர்னு அதே மாதிரி எப்படி கிறுக்கா மாறும்னு, எந்த நேரம் மாறும்னு தெரியாது. அப்போ கிறுக்கை விட கிருதுக்கு டேஞ்சரஸ். ஏன்னு கேட்டால் இது தெரியும் இப்படிதான்னு, நீங்கள் ஒதுக்கி போயிடுவீங்க. கிருதுக்குன்றது தெரியாது, போய் மாட்டிக்கிட்டா கஷ்டம். இதில் ரெண்டுமே கிருதுக்கு. ஆமாம், இது ஒரு சின்ன ஜோக், அது சொல்லிடுவோம். அது சர்வதேச விஷயம். அதனால் அதாவது 2 பைத்தியம் இருந்துச்சான். நம்ம இப்படி பைத்தியம்னு சொல்கிறதுனால நம்ம ட்ரம்ப்பையோ எலான் மாஸ்கையோ நம்ம அவமானப்படுத்தணும், நம்ம அவதூறாக பேசணும் எண்ணம் இல்லை. சொல்லும்போது ஞாபகம் வருது இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா. என்னென்னா 2 பைத்தியம். ஒரு பைத்தியம் என்ன பண்ணிச்சான், கையை மூடிக்கிட்டு இன்னொரு பைத்தியத்தை பார்த்து, என் கைக்குள்ளே என்ன இருக்குது சொல்லு பார்ப்போம் அப்படின்னு. மூடி இருக்கே எப்படி சொல்கிறது? இல்லை, என்ன சொல்லி வச்சுருக்கேன் நீ யோசனை பண்ணி சொல்லு, கெஸ் பண்ணி சொல்லு, என் கைக்குள்ளே என்ன வச்சுருக்கேன் பார்ப்போம், சொல்லு பார்ப்போம். ரொம்ப தீவிரமாக அந்த இன்னொரு பைத்தியம் யோசனை பண்ணிவிட்டு, தெரிஞ்சு போச்சு யானை அப்படின்னா. உடனே இந்த பைத்தியம் சொல்லு, ஆய் நைஸா நீ பார்த்துட்ட. இது எப்படி இருக்குது? இதுதான் இப்போது ட்ரம்ப்பு எலான் மஸ்க்குள்ளே இந்த கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வசனங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கைக்குள்ள யானை இருக்குன்ற. ஆமாம், நீ கைக்குள்ளே யானை இருக்கு, இல்லை நீ பார்த்துட்டான்னு. கைக்குள்ளே யானை மறைச்சி வச்சுருந்தது அது இன்னொரு பைத்தியம் பார்த்துருச்சான். இதை மாதிரி தான் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 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 சர்வதேச அளவில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்து போய் இவர் அதை பற்றி அவர் திட்டார். இவர் ஏதோ ஒரு பாலியல் வழக்கில் ஏன் அதை மறைச்சார், ஒரு பையன் ஏதோ ஒரு
அங்கே ஏதோ ஒரு சிக்கல். ஆமாம், லிஸ்ட்டில் ஒரு பேர் இருக்குது. எங்கே போனாலும் பாலியல் பிரச்சனைலாம் வருது. திராவிட மாடல் அமெரிக்கா வரைக்கும் போயிடுச்சு. அதனால் வந்து அதில் ஏன் மறைச்சாருன்னு தெரியும், நான் வெளியில் எனக்கு ரகசியம் சொல்லிடுவேன் அப்படிங்கிறாரு. இதை நான் ஏற்றுக்க முடியாது சார். இது எப்படி நீங்கள் திராவிடம் அமெரிக்கா வரைக்கும் போயிடுச்சுன்னு சொல்ல முடியும்? ஏங்க ஒரு பாலியல் வன்முறை, பாலியல் விஷயங்களை வந்து மூடி மறைக்கிறாங்கன்றது திராவிட மாடல் இல்லையா? அது இதுலையா வருது? பின்ன வேற எங்கே வரும்? திராவிட மாடலில் தான் அது வருது. இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில்? திராவிட ஆட்சி நடக்குது. நம்ம அந்த பாலியல் சப்ஜெக்ட் வந்தால் நிறையா வரும், நிறைய கேள்விகள் அடுத்தடுத்து வரும். அதனால் திராவிட மாடல் அமெரிக்காவுக்கு பரவிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஐட்டமும் பேசிக்கிட்டு இருக்கு. அடுத்த கேள்வி போகும். ஏன் அவங்க பிரச்சனை தீர்த்து வைக்க நம்ம தமிழ்நாட்டில் நேரம் அனுப்ப முடியாதோ? எது அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு? இங்கே மிகப்பெரிய அறிவுஜீவிகள்லாம் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டிலையா? இங்கே வந்து அதாவது ட்ரம்ப் வந்து ஏற்கனவே வந்து யாரோ இந்தியாவும் பாகிஸ்தானும் அடித்ததில் நான் தான் தீர்த்து வச்சேன்னு சொல்லிட்டு இருந்தார். நம்ம ஆட்கள் வந்து உங்களுக்கு அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உதார் விடுறது தான். அந்த மெட்ராஸ் உதாருன்னு அந்த காலத்தில் மெட்ராஸ் டாய் அப்படின்வான். கிட்ட போய் ஓங்கி ஒரு அறை விட்டிங்கன்னா மூடிட்டு போயிடுவான். இதுக்கு பேர் மெட்ராஸ் உதாருன்னு பேர் அந்த காலத்தில். இது நம்ம தமிழ்நாட்டில் வந்து அப்படி தான் சும்மா உதாராக வந்து பேசுவாங்களே தவிர பக்கத்தில் உள்ள கர்நாடகாக்காரங்கிட்ட போய் ஒரு தைரியமாக பேசுகிறதுக்கு நமக்கு தைரியம் இருக்கா? நமக்கு இல்லை. நீங்கள் இங்கேருந்து இவங்க அமெரிக்கா போய் பேசிடுவாங்க. நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உக்ரைனில் வந்து நாங்கள் வந்து போய் என்ன பண்ணோம், மாணவர்களை மீட்டு கொண்டு வந்தோம். டெல்லி வரைக்கும் போய் டெல்லியிலேருந்து மீட்டு கொண்டு வந்தோம். உக்ரைன்லேருந்து டெல்லி வரைக்கும் யாரோ கூப்பிட்டு வந்துட்டாங்க. அது மாதிரி ஏதாவது நாங்கள் செய்யலாமே தவிர நீங்கள் இந்த ரிஸ்க் எடுக்கிற விஷயங்கள்லாம் எங்கள்கிட்ட சொல்லாதீங்க, நமக்கு அதெல்லாம் ஒத்து வராது. ரைட்டு சார். அடுத்த கேள்வி விருகம்பாக்கத்திலிருந்து கேசவராம் கேட்குறார். பாஜகவுடன் கூட்டணி சேரும் அதிமுக கவனமாக இருக்க வேண்டும். அதாவது கூட்டணி கட்சிகளை விழுங்கி வளர்வதுதான் பாஜகவின் யுக்தி அப்படின்றாரு திருமா. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்குறாரு. இல்லை, அது அவருடைய கருத்து, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பாஜக என்ன மலைப்பாம்பா சார்? திருமா வந்து சொல்கிறது தான் தமாஷா இருக்கு. பாஜக வந்து பல கட்சிகளை விழுங்கிடும் அப்படின்னு சொன்னால் அதே அரசியல். இப்போ வைகோ கட்சியை யார் விழுங்கினது? மதிமுகவை. எங்க வந்து நிற்கிறாரு? என் கல்லறையிலும் வந்து கூட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு பேசின அந்த வைகோ, தன்மானம் உள்ள தலைவரான வைகோ எங்க வந்து நிற்கிறாரு? அறிவாலயத்தில் நிற்கிறாரு. டார்ச்சை வச்சுக்கிட்டு வந்து ஊழலை ஒழிப்பேன், யாரெல்லாம் வந்து ஊழலற்ற அந்த என்னுடைய நேர்மையின் மீது வந்து நம்பிக்கை வைக்காமல் இருக்கிறார்களோ அதோ கதவு திறந்திருக்கிறது, அது வழியாக போகலான்னு சொன்னவர் யாரு? உலகநாயகன். அவர் எங்கே நிற்கிறாரு? அறிவாலயம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அறிவாலயம் நிற்கிறாரு. அப்படி இப்படி கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டார். சரி, எம்பி வாங்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது திருமாவும் அந்த லிஸ்ட்டில் தானே இருக்காரு. நீங்கள் ஆதவர்ஜுன் இருக்கும்போது ஆதவர்ஜுன் ஏதோ பேசிட்டாருன்னு ஆதவர்ஜுனை வந்து வெளியில் வந்து கண்டிக்கிற மாதிரி கண்டிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உட்பட்டாரே தவிர அதிகாரத்தில் பங்குன்னு ஆதவர்ஜுன் ஏற்றி விட்டாரப்போ அதை வச்சுக்கிட்டு வந்து மீட்டிங் போகிறதுக்கு முன்னால் திமுக தலைவர் முதல்வரை பார்க்கறதுக்காக போகிறதுக்கு முன்னால் அதிகாரத்தில் பங்கு நாங்கள் அன்றைக்கே கேட்டிருக்கோம், அடங்க மறு அப்படி இப்படின்னு அப்படி முறுக்கி கிறுக்கி காமிச்சிட்டு போனார். திரும்பி வரும்போது மியாவுன்னு கத்திக்கிட்டு தானே வந்தார். வரும்போது கேட்கும்போது அதிகாரத்தில் பங்கு அது கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்போம், ஒரு 10-20 வருடங்கள் பொறுத்து அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு வந்தார். இவர் வந்து இப்போ இவர் கட்சியை விழுங்கினது யார்? இவருக்கு கீழே உள்ள 4 பேரும் திமுக கண்ட்ரோலில் அறிவாலய கண்ட்ரோலில் இருக்காங்க. இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். யாருன்றது நம்ம சொல்ல வேண்டாம், அது அவருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய 4 தலைவர்கள் திருமாவுடைய கட்சியில் திமுகவோட கண்ட்ரோலில் இருக்காங்க. இவர் கண்ட்ரோலில் இல்லை. அவங்களுக்கு பயந்துக்கிட்டு தான் அவர் வந்து கூட்டணியை விட்டு போனால் வந்து கட்சி உடஞ்சிடுமோன்னு பயந்துக்கிட்டு இருக்காரு. இவர் பாஜகவை பார்த்து அதிமுக ஜாக்கிரதையாக இருக்கணும், அது வீங்கிடணும்னு. சரிங்க, நீங்கள் அது பாஜக வீங்கிடணும்னா 99 2004 வந்து திமுகவோட பாஜக கூட்டணி சேர்ந்து மத்தியில் ஆட்சி அமைச்சது. அப்போ மங்களூரில் முதல்ல எம்எல்ஏவை ஜெயிச்சார். எந்த கூட்டணியில் நின்னார்? அந்த கூட்டணியில் நின்னார். அப்போ தெரியலையா அவருக்கு பாஜக வந்து விழுங்கிடும்னு? பாஜக திமுக விழுங்கிடுச்சா? இல்லையே. இன்னி வரைக்கும் திமுக அதற்கு உண்டான வலிமை பலத்தோடு தான் இருக்குது, ஆட்சியிலையும் இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா, இவர்
சொல்லுவாங்க. அது நம்ம சொல்கிறது கொஞ்சம் வக்கரமான கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இது. ஆத்தாமான அம்மனுமா கும்பகோணத்தில் கோதானமா. ஆத்தாவுக்கு மூட துணி இல்லை. ஆத்தாமான அம்மனுமா கும்பகோணத்தில் ஒருத்தன் என்னடா பண்ணுறான்னா தானம் தர்மம் பண்ணணும், கோதானம் பண்ணுறேன், பசு தானம் பண்ணுறேன்றான். இங்கே ஆத்தாவுக்கு ஒரு துணி வாங்கி மானத்தை மூடுறதுக்கு வக்கில்லை. இதை மாதிரி இவர் கட்சியில் இவரால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழி இல்லை. இவர் அதிமுகவை பற்றி கவலைப்பட்டு அதிமுகக்காரங்களாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறாராம். ஏதோ திரும்ப கவலை வருதுன்னா என்ன காரணம்? அதிமுக பாஜக முழுங்கிரும்னு கவலை வருது திருமாவுக்கு. ஒருவேளை எங்களை மாதிரி நீங்களும் மாட்டிக்கின்றாதீங்க அப்படின்னு சொல்லாம சொல்றாரோ? அதாவது நான் தான் இந்த கஷ்டப்படுறேன், வழிபடுறேன், நீங்களும் அந்த வழியில் அதே மாதிரி போய் சிக்கிக்காதீங்க. நான் திமுகவில் மாட்டிக்கிட்டு கதவுடுக்கல மாட்டினேன் எலி மாதிரி நான் திமுக கிட்ட இருக்கிறேன். அவங்க கொஞ்சம் விட்டா கதவை சாத்தினாலும் நசுங்கிடுவேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என் கூட இருக்கிற எலிக்குட்டி எதுவும் என் பேச்சை கேட்க மாட்டேங்குது. நீங்களாவது கொஞ்சம் இருங்கன்னு சொல்லலாம். இல்லை அதிமுக ஒரு கால் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வைங்க, அதை கொஞ்சம் அதிமுகவை நம்ம கொஞ்சம் உற்சாகப்படுத்தினோம்னா இங்கேருந்து அங்கே ஒரு கால் போகிற மாதிரி. திடீர்னு பாமக இங்கே வந்துருச்சு. இப்போ தான் பாமக தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்க. அந்த ஒரு மாதிரியிலேருந்து இப்போது அமித்ஷா போயிட்டு சொல்லிட்டாங்க, வானதி சீனிவாசன் சொல்லிட்டாங்க, இல்லை பாமகவோட பாஜக அதிமுக கூட்டணி சேர்றாங்கன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சேர்ந்துருவாங்கன்றது தான் என்னுடைய கணிப்பு. ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் நடுவில் ஏதோ ஒரு பஞ்சாயத்து, அவங்க 2 பேரும் ஒத்துக்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்து பண்ணி விட்ருவாங்க. அது நடந்து விட்டுருன்னு வைங்க. அப்போ ஒரு கால் இவர் அந்த பக்கம் போகாமல் அப்போ போக முடியாது. பாமக இங்கே வந்தால் ஒரு வேளை தப்பி தவறி இங்கே திமுக பக்கம் வந்துருச்சுனால், இல்லை பாமகவில் ஒரு பகுதியை உடஞ்சி போய் இங்கே வந்ததுனால் இவர் அதிமுக பக்கம் போகலாம். அந்த கவலையில் கூட சொல்லலாம் இல்லையா? நம்ம போகிற இடத்துல ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி போகிற இடத்துல நம்ம இடத்துல புருஷன் வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் சோஃபா இருக்கா, அந்த வீட்டில் வாஷிங் மிஷின் கவலைப்படுமா படாது? கண்டிப்பாக. அந்த மாதிரி அவங்க பத்திரமா இருக்கணும்னு கவலைப்படுறதுல நியாயம் இருக்கு இல்லையா? அப்போ அவர் உள் மனசில் இப்படி ஒரு அதிமுக பக்கம் போனாலும் போக வேண்டி இருக்குங்கிற எண்ணம் இருக்குன்னு தெரியுது. எண்ணத்தின் வெளிப்பாடு தான் இது. அதையும் முழுங்கிடும் விழுங்கிடுன்றாங்களே, என்ன பாஜக என்ன மலைப்பாம்பா? எப்போவுமே நம்ம அப்படி தானுங்க. ஏதாவது ஒன்று நம்ம ஆளுங்க பயமுறுத்தணும்னா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க, ஏய் சாப்பிடு, இல்லைன்னா இப்போ அந்த பூச்சாண்டி வந்துடும், அந்த பூதம் வருது, பேய் வருது பாரு, அந்த மரத்துலேருந்து பாரு பேய் இறங்கி வருது, சாப்பிட்ரு அப்படிங்கிற மாதிரி பாஜக உள்ளே பூந்துடும், இந்திக்காரன் உள்ளே பூந்துருவான் அப்படின்னு சொல்லியே நம்ம மக்களை ஏமாத்துறது பயமுறுத்துறதுன்றது இங்கே உள்ள திராவிட அது நம்மளுடைய கலாச்சாரம். அவர் அதிலேயே கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால, ஒட்டுண்ணியாக இருக்கிறதுனால ஒட்டுண்ணிகளுக்கும் அதே தான் வரும். யார் ஒட்டி இருக்காங்களோ அவங்களுக்கு அது. நான் ஒட்டுண்ணின்னு சொல்கிறது தப்பாக நினைக்காதீங்க, ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால அப்படி சொல்கிறேன். அப்படி ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால அதே எண்ணம் தான் அவருக்கும் வரும், பாஜகவை பார்த்து பயப்படணும்னு. நாளைக்கே அதிமுக பாஜக பக்கம் போனோன்னா அப்போ வேறு மாதிரி பேசுவார். ஓகே சார். அடுத்து கடலூர்லேருந்து கலைச்செல்வி கேட்குறாங்க, மேகதாது அணை மூலம் தமிழக நலனுக்கு இடையூறு ஏற்பட்டால் உலக நீதிமன்றத்தை நாடவும் தயங்க மாட்டோம் என்கிறாரே காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KS அழகிரி. உலக நீதிமன்றத்துக்கு போனோங்கிறாரா? ஆமாம், வேர்ல்டு கோர்ட்டுக்கே போகிறேங்கிறார் அவர். இல்லை, இங்கே அவர் காங்கிரஸு பக்கத்தில் காங்கிரஸ் ஆள்ற கர்நாடகா, இந்த மேகதாது அவன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமாம், அது மேக்கே தாடு அப்படின்னு சொல்லணும்னு சொல்லுவாங்க. மேகதாது இல்லை, அது மேக்கே தாடுனா ஆடு தாண்டக்கூடிய, அவ்வளோதான் அதுடைய அப்படிங்கிற, அது கன்னடத்தில் வரக்கூடியது. அப்போ அந்த மேகதாடுல அங்கே போய் இங்கே உள்ள சித்தராமையா உங்கள் கட்சியை சேர்ந்தவர், நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணி முதல்வர் ஸ்டாலினுக்கு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய முதல்வராக திமுகவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி போய் சித்தராமையா கிட்ட பேசி ஒரு மேகதாதுல கட்டக்கூடாதுன்னு சொல்லலாம்ல. காங்கிரஸும் பேசாது. சரி, ராகுல் காந்தின்னு ஒருத்தர் ஏதோ அங்கங்கே பெனாத்திட்டு சுற்றிட்டு இருப்பார். அவர்கிட்டயோ இல்லை காங்கிரஸில் யார்ட்டையோ மல்லிகார்ஜுன் கார்கே அந்த மாதிரி ஒரு சீனியர் தலைவர்கள்ட்ட சொல்லி சித்தராமையாட்ட சொல்லலாம். அது சொல்லி கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்கன்னு போகலான்னு. இதெல்லாம் எதுவும் வழி இல்லை. உலக நீதிமன்றத்துக்கு போகிறேன்னு முதல்ல KS அழகிரி அண்ணனுக்கு என்ன சொல்லணும்னா, உலக நீதிமன்றத்துக்கு மாநிலமாக போக முடியாது. எனக்கு அரவிந்த் இன்றைக்கி வெள்ளை சட்டை போட்டிருக்காரு பிடிக்கலன்னு உலக நீதிமன்றத்தில் நான் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியாது. உலக நீதிமன்றத்துக்கு ஒரு நாடு தான் போக முடியும். ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு எதிராக போகலாம், அங்கீகரிக்கப்பட்ட நாடு, அதுவும்
ஏன்னா சில நாடுகள் அங்கீகரிக்கப்படாமல் கூட 1-2 அங்கங்கே இருக்கலாம், அவங்களாம் அறிவிச்சிருப்பாங்க. இப்போ பலுச்சிஸ்தான் கூட தானே வந்து நாங்கள் சுதந்திர பலுச்சிஸ்தான் அறிவிச்சிட்டாங்க. பட் ஐநா அங்கீகரிக்காத வரையில் அது கணக்கு கிடையாது. நம்ம கைலாசால போட்டு ஒரு அம்மா அந்த முண்டாதெல்லாம் துளசி இல்லாமல் அந்த மணிமாலெல்லாம் கட்டிட்டு உட்காந்துருந்தாங்களா? ஆமாம். கைலாசா அது எங்கே இருக்குன்னே தெரியல. ஆனால் வந்து நாங்கள் அங்கீகரிச்சிட்டாங்க ஐநாவில். அது ஐநாவில் வந்து அது பண்ணிட்டாங்க அவங்க. பட்டு இதுக்கு வந்து இப்போ பாலஸ்தீனத்துக்கு வந்து அது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இருக்குது. இதே மாதிரி இப்போ பலுச்சிஸ்தான் இப்போ தான் புதுசாக வந்திருக்கு. அது இன்னும் எந்த நாடும் அறிவிக்கல. இந்தியா கூட ஒன்றும் அதை பற்றி பேசலை. இதை மாதிரி ஒரு உலக நீதிமன்றத்தில் போய் வந்து இதுவாக வரணுன்னால் வேற ஒரு நாடு தான் போக முடியும். கேஸ் அழிகிறான்னு அப்படி ஏன் பேசுகிறாருன்னு நான் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன். மெட்ராஸில் டெய்லி பார்த்தீங்கன்னா 2-3 டிகிரி வெயில் அதிகமாக இருக்குது. இதுதான் காரணமாக இருக்க முடியும். வெயில் அதிகமாக இருக்குது பாருங்கள், இதுதான் காரணம். ஏன் சார் வெயிலுக்கு அதுக்கு என்ன சார் காரணம்? இல்லை, அண்ணா அழகிரி பேசுகிறத நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. வெயில் அந்த சூடு மூளை நமக்கு சூடாகிடுது பாருங்கள், அதில் நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது பாருங்கள். அதில் வர்ற பிரச்சனை தான் அது, வேற ஒன்றும். அண்ணனுக்கு ஏதோ கொஞ்சம் அந்த மாதிரி மூளை சூடு வந்துடுச்சு இந்த வெயில்னால. அதனால் ஏதோ உலக நீதிமன்றம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பாட்டில் சொல்லிகிட்டு இருக்காரு. இல்லைன்னா வந்து ஒரு முன்னாள் மாநில தலைவர் வந்து பக்கத்தில் உள்ள காங்கிரஸ் ஆளும் மாநிலத்துக்கு போய் நான் பேசுகிறேன்னு சொல்லாமல், இல்லை பேசணும்னு சொல்லாமல், அகில இந்திய காங்கிரஸுக்கு சொல்லாமல் உலக நீதிமன்றத்துக்கு செல்லவும் தயங்க மாட்டோம் அப்படின்னா வெயில் முத்தி போச்சு. அவ்வளோ சார். அடுத்து வடபழனியிலேருந்து காசிநாதன் கேட்கிறார். அதாவது சென்னையில் சில நாட்களுக்கு முன்பு டைட்டில் பார்க் அருகே இப்போது அரும்பாக்கத்தில் சாலைகளில் 10 அடி ஆழ பள்ளங்கள் ஏற்படுகிறது. இதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்பது? எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இந்த டைட்டில் பார்க்குன்னு சொன்னது. நான் தாண்டி வர இடம் தான். நான் அந்த பக்கம் தாண்டி வரும்போது நல்ல வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். ஏன்னா ஒரு 10 அடி பெரிய பள்ளம், அதில் வந்து ஒரு கார் வந்து அப்படியே போய் ஃபுல்லாக உள்ளே விழுந்துருச்சு. விழுந்து 5 பேர் நல்ல வேலையாக உயிர் தப்பினார். செய்தியில் பார்த்துருப்பீங்க. அவங்க எங்கேயோ அவசரமாக சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறவங்க அப்புறம் இறங்கி வேறு வண்டியில் ஏறி போயிட்டாங்க. ஒன்றும் நல்ல வேலை இல்லை, டிரைவர் கதறில் தான் பார்க்க முடியும். ஆமாம், அதெல்லாம் இருந்தது. அதே மாதிரி இப்போ அரும்பாக்கத்தில் பூந்தமல்லி ரோட்டில் 10 அடி அகலம், அதே மாதிரி 10 அடி ஆழம். எப்படி இதில் வந்து டக்குன்னு என்ன பண்ணுவான், மெட்ரோனால தான் வருதுன்னா அவன் மெட்ரோக்காரன் க்ளீனாக வந்து எங்கள் இடத்துலேருந்து இந்த டைடல் பார்க்கில் எங்கள் இடத்துலேருந்து இது இவ்வளோ தூரம், எங்களுடைய அதிர்வு வந்து விஞ்ஞானபூர்வமாக பார்த்தா இவ்வளோ தூரம் தான் போனோம், இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறத அவன் ஆய்வு ஒரு அறிக்கை மாதிரி ஒன்று கொடுத்துட்டான். அவன் நைஸாக என் தலையில் கட்டாத, எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டான். அப்புறம் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, கீழே மெட்ரோ வந்து அந்த தோண்டும் போது சரியாக தோண்டா அது லூஸான மண் இருந்ததுனால விழுந்துருக்கலாம். மெட்ரோ யார் பண்ணுறது? மாநில அரசு. எங்கள் ஏரியா பூரா எங்கேயோ மெட்ரோவில் வந்து குடி தண்ணியும் கழிவுநீர் தண்ணியும் கலக்குதுன்னு சொல்லி எல்லா தெருவும் தோண்டி போட்டாங்க. மெட்ரோ வாட்டர் கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்க. என்னமோ போர்வெல் தண்ணி இருக்கிறதுனால தப்பிச்சுது. இல்லைன்னா காலங்காத்தால் நம்ம எங்கேயாவது போய் உக்காரணும், நிலைமை அவ்வளோ மோசமாக போயிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இதில் 10 அடி அகலம் 10 அடி ஆழம் ஒரு பள்ளம் வருது. அடிக்கடி இந்த பக்கம் அடையாறு தென் சென்னை வந்துருச்சு. பயமா இருக்கு சார், உட்காந்துருக்கும் போதே கீழே எதுவும் பொத்துக்கிட்டு போயிருமோன்னு. அந்த பக்கம் பூந்தமல்லி ரோடு, அந்த அரும்பாக்கம், இப்படி மத்திய சென்னையில் வருமா இல்லை வட சென்னையில் வருமா தெரியல, எங்கேயோ ஆமத்தம் வருது. இப்படி ஒரு இடத்துலையும் வருதுனால் ஏதோ ஒரு குண்டும் குழியுமா இருக்குது, வண்டி அப்படி இப்படி இப்படி போகுதுன்னா அது நம்ம தமிழ்நாட்டில் பழக்கப்பட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். 10 அடி அகலம் 10 அடி ஆழம் செடி வச்ச மாதிரி. அப்போ விட்டா ஒரு லாரி கண்டெய்னரே உள்ளே போயிடும் போல இருக்கே. அப்போ இப்படி வந்ததே ஏதாவது ஒரு அமைச்சர் இதை பற்றி பேசினாரா பார்த்தீங்களா? அதுக்கு சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர் இருக்கார்ல. ஆமாம் சார். ஒன்று மெட்ரோக்காரரை பேசணும், இல்லை வந்து நெடுஞ்சாலைத்துறை பேசணும், சம்மந்தப்பட்டவர் யாராவது பேசணும். துணை முதல்வர் இருக்கார், முதல்வர் இருக்கார். ஊரில் உள்ள எல்லா விஷயங்களை பற்றியும் பேசுகிறாங்க. ஈடிக்கு பயப்பட மாட்டேன், மோடிக்கு பயப்பட மாட்டேன், அதுவா இதுவான்னு. எங்களுக்கு இப்போ ரோடை பார்த்தா பயமாக இருக்கியா? எங்கே போகும்போது காரோட போகிறான், மோட்டார் சைக்கிளோட போகிறான், பள்ளத்தில் மொத்தமாக உள்ளே விழுந்தான்னா அவங்க எது என்ன ஆகும்னு நாங்கள் ரோட்டில் போகிறதுக்கே பயப்படுறோம். நீங்கள் ஈடியை பார்த்து பயப்படுறதா, மோடியை பார்த்து பயப்படுறதா நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளோ பெரிய பள்ளம், இது யாராவது இதை பற்றி கேர் பண்ணாங்களா?
என்ன சார் முதல்ல நீங்கள் மாநகராட்சி ஆணையர் ஏதாவது வந்து இதை பற்றி ஏதாவது பேசியிருக்காரா பார்த்தீங்களா? உடனடியாக நாங்கள் வந்து அதை சுற்றி வந்து வேலி போட்டு யாரும் வந்து அது ஃபர்தராக வந்து உள்ளே விழாமல், ஏற்கனவே விழுந்தது ஏன் விழுந்தா எப்படியா வந்தது, இதே மாதிரி வந்து நீங்கள் ஆய்வு பண்ணணுமா இல்லையா? இன்னும் எத்தனை இடத்துல இந்த மாதிரி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எங்கேயோ ஒரு இடத்துல மண் பலவீனமாக இருக்குது. சாதாரணமாக நம்ம யோசனை பண்ணி பார்த்தா மண் பலவீனமாக இருக்கணும். ஏன் பலவீனமாச்சு? அங்கே பக்கத்தில் ஏதாவது தோண்டினாங்களா, இல்லை தோண்டி மூடாமல் விட்டுட்டாங்களா, ஏதாவது கான்கிரீட் போடுறதுல ஏதாவது குவாலிட்டி வழக்கமான கான்ட்ராக்ட் பிரச்சனையா? இது என்னன்றதை ஆய்வு பண்ணுறது. நீங்கள் பள்ளம் விழுந்ததுக்கப்புறம் சுற்றி கம்பி நேரத்துக்கு நீங்கள் என்ன பெரிய ஆட்சி நடத்துறீங்க? அதுக்கு பேர் ஆட்சி நிர்வாகமா? அது ஆட்சி நிர்வாகம் இல்லை, இது வெறும் காட்சி நிர்வாகம். திமுக நடத்துவது ஆட்சி நிர்வாகம் அல்ல, காட்சி நிர்வாகம். பள்ளம் விழுந்ததுக்கப்புறம் அங்கே சுற்றி குச்சி நட்டுட்டு பாருங்கள், ஃபர்தராக யாரும் விழாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் குச்சி நட்டுட்டோம். இந்த பள்ளம் பள்ளமே முதல்ல வராமல் இருக்கிறதுக்குள்ள நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். எதையுமே வந்து முன் தடுப்பாக தானே செய்யணும். இது வந்து பள்ளம், இது ஆட்சியில் ஏற்பட்ட பள்ளமாக நான் நினைக்கிறேன். மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் வந்து இவர்கள் ஆட்சி நிர்வாகம் நடத்தவில்லை, காட்சி நிர்வாகம் நடத்துகிறார்கள். அதனால் வந்து இந்த ஷோ இதோட போதும், 2021 போதும் அப்படின்னு இந்த ஷோவை வந்து மக்கள் தான் பார்த்து முடிச்சு வைக்கணும். ஏன்னா ஏதோ ரோடு சரியில்லை, ஒரு இடத்துக்கு ரோடு போடலை, ஒரு இடத்துல ரோடு போட்டு சரியாக இல்லை, இந்த மாதிரி பல இடங்களில் வரலாம். அதிமுக ஆட்சியிலையும் வந்திருக்கு, வரலாம். நான் வந்து இந்த ஆட்சியில் தான் அப்படின்னு சொல்லலை. இப்படி 10 அடி ஆழம் 10 அடி அகலத்துலலாம் பள்ளம் வந்து, அதுவும் மெட்ராஸ் சிட்டியில் நீங்கள் எங்கேயோ ஒரு கிராமத்துக்கிட்ட வருது, எங்கேயோ அதுன்னா கூட, அதனால் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் மனுஷன் இல்லையா? இங்கேயே சொல்கிறேன்னா இங்கே தான் டிராஃபிக் அதிகம், விபத்துகள், இதனால் வரக்கூடிய விபத்துகள், ஆபத்துகள் இங்கே அதிகம். ஒரே ரோட்டில் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் இங்கே போகிறான், கிராமத்து பக்கம் வந்து போகக்கூடிய ரோட்டில் ஒரு நாள் எவ்வளோ பேர், இதில் 10ல் ஒரு பகுதி கூட அங்கே போக மாட்டான். அப்போ இங்கேன்னா ஆக காட்சி நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் தான் இந்த காட்சியை முடித்து வைக்க வேண்டும். அடுத்து மேல்மருவத்தூர்லேருந்து சிவராஜ் கேட்குறாரு சார், திருவண்ணாமலை முட்டக்கல்லில் 700 அட்டவணை பிரிவினர் வாழும் கிராமத்தினருக்கு இடுகாட்டுக்கு செல்லக்கூடிய பாதை மறுக்கப்படுகிறது. இதுதான் சாதியை ஒழித்த பெரியார் மண்ணா அப்படின்னு கேட்டிருக்காரு. 700 பேர். அவர் தான் சாதியை ஒழிச்சிட்டாரு. யாரு? அவரு பெரியார். அதான் ஒழிச்சிட்டு போயிட்டார். போகும்போது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒழிச்சு கீச்செல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போயிட்டார் அவர் தமிழ்நாட்டை. என்ன சார் சொல்கிறீங்க? அதனால தானே இப்போ கூட தக் லைஃப்பில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராய சக்திவேல் நாயக்கர் கதாநாயகன் பேர். சினிமாவில் ஒரு ஹீரோ பேர்லேயே உங்களால் வந்து சாதி பேரை ஒழிக்க முடியல. இதில் வந்து அவர் தான் வந்து சாதியை ஒழிச்சிட்டாரு, சமூக நீதி கொண்டு வந்தாருன்னு பில்டப் வேறு. இதில் வந்து நீங்கள் அவர் பேருன்னா அது வந்து மொட்டக்கல், அந்த கிராமம் மொட்டக்கல், அந்த கிராமத்துலேருந்து அவங்க வந்து 700 பேர் அந்த கிராமத்தில் இருக்காங்களாம். அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட அல்லது அட்டவணை பிரிவுன்னு சொல்லக்கூடிய மக்கள். அந்த மக்கள் வந்து சுடுகாட்டுக்கு போனோன்னா மற்றவங்க யூஸ் பண்ணுற ரோடு வழியாக போகக்கூடாதான். அவன் இறங்கி வயல் வழியாக, அந்த வரப்பு வழியாக வேறு ரூட்டில் தான் போகணும். ஏன்னா இவங்க போகிற ரோட்டில் அவன் போகக்கூடாது. நம்ம 2025 இருக்கோம். திராவிடம் ஆட்சி எவ்வளோ வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. பெரியார் வந்து சாதியை ஒழிச்சிட்டு போய் எவ்வளோ வருஷம் ஆச்சு, ஒழிச்சதாக சொல்லப்பட்டு. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் அதை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்கும். அந்த சாதியை சேர்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்டன்னு சொல்லக்கூடிய அந்த சாதி, அட்டவணை சாதியினர் மரத்தடியில் நிழலுக்காக கூட நிற்கக்கூடாதான். என்னங்க அராஜகம்! வெயிலாக இருக்குன்னா ஒரு மரத்தடியில் போய் நிற்கிறது மனுஷன் எவனாக இருந்தாலும் போய் நிற்கலாம். ஆம்பளை பொம்பளை, வயசானவங்க, இளைஞர், குழந்தை, ஆண், அதான் எப்படி வேணாலும். நிழலுக்கு கூட அங்கே வந்து போய் மரத்தடியில் கூட நிறுத்தக்கூடாதான். அப்புறம் அந்த சலூன் முடி வெட்டுறாங்க பாருங்க, அந்த முடி வெட்டுற இடம் சாதிவாரி சலூன்லையும். ஆமாம், இந்த சாதி, தாழ்த்தப்பட்ட சாதியில் இருக்கிறவங்க யாரும் அங்கே போய் முடி வெட்டக்கூடாது, உள்ளே வரக்கூடாது. முடிவெற்ற இடத்துல கூட உங்களால் வந்து சாதியை ஒழிக்க முடியல. நீங்கள் தான் வந்து பெரியார் மண் இது, நாங்கள் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு முடிசூடா மன்னர்களாக, திராவிடத்தின் முடிசூடா மன்னர்களாக நடித்து கொண்டிருக்கிறீர்களே. முடிவெற்ற இடத்துல என்னையா
வெட்டி கீழே போட்டதுக்கப்புறம் அதுக்கு என்னையா சாதி? முடியை வெட்டி கீழே போட்டுறான்ல, எனக்கு வெட்டுறானா உங்களுக்கு வெட்டுறானா யாருக்கு வெட்டுறானு, அதுக்கப்புறம் அதுக்கு என்னையா சாதி? அதில் என்னையா சாதி? வெக்கமாக இல்லை? இதுக்கப்புறம் நாங்கள் வந்து பெரியார் மண்ணுன்னு சொல்லிக்கிட்டு, அதாவது 1956ன்னு நினைக்கிறேன், 55 56 ரம்பையின் காதல்னு ஒரு படம் வந்தது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே வந்துச்சு. அதில் ஒரு எம்என் நம்பியார் தான் கதாநாயகன் நினைக்கிறேன். அதில் அவர் ஏதோ ஒரு பாடிட்டு வருவார், அவர் தான் நினைக்கிறேன். அந்த ஒரு சுடுகாட்டில் நம் வாழ்வில் காண சமரசம் உலாவும் இடம் எது, இடுகாடு. அதில் அந்த பாட்டில் வரிசையாக வரும். தியாகியாக இருந்தாலும் சரி, யோகியாக இருந்தாலும் சரி, ரோகியாக இருந்தாலும் சரி, இங்கே எல்லாருக்கும் சமமான இடம். செத்து போனதுக்கப்புறம் சுடுகாடுன்றது ஒரு சமநீதின்னு அது கூட பொய்யாக்கிட்டீங்களேயா? அது எழுதுனது வந்து அந்த பாட்டு வந்து ஐயா மருதகாசி அவர்கள் எழுதினார். வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடம் எது, சுடுகாடுன்னு. அந்த சுடுகாட்டில் கூட சமரசம் இல்லாமல் சமூக நீதி இல்லாமல் பண்ணிட்டீங்க. எப்போ 56 வந்து இருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? மருதகாசி கவிஞர்கள் எப்பொழுதுமே சமுதாயத்தின் கண்ணாடிகள் அவர்கள். கண்ணதாசன் ஆகட்டும், மருதவனா, பட்டுக்கோட்டையார் ஆகட்டும், ஒவ்வொருத்தரும் பொதுவாக நான் சொல்கிறேன். ஐயா பூவை செங்குட்டுவனார் இருக்கார், என்னுடைய நண்பர், இவங்கெல்லாம் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. அதில் காமூர் ஷெரீஃபு எல்லாம் இவங்க வந்து அப்போ அந்த 1956 கிட்டத்தட்ட 55 56 அப்போ இருந்த சமூக நீதி சமரசம் கூட 2025 இல்லை அப்படிங்கிறதுக்கு இது இருக்குது. அப்போது நம்ம அதிலிருந்து நம்ம முன்னேறி இருக்கோமா? தமிழ்நாடு சமூக நீதியில் பின்தங்கி இருக்கானால் தமிழ்நாடை குட்டிச்சவராக ஆக்கி சாதி வெறியை தூண்டி விட்டு ஒருத்தன் மூட்டி விட்டு அவன் ரோட்டில் போகக்கூடாது, முடி வெட்டுற இடம் ஒரே இடத்துல வெட்டக்கூடாது, நிழலுக்கு நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறதை விட ஒரு மனிதாபிமானமற்ற செயல் உண்டா? இதில் வந்து நம்ம முதல்வர் வந்து நான் தமிழ்நாட்டின் முதல்வர் அப்பான்னு சொல்கிறார். எனக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு அப்பா இருந்ததுன்னா நான் வீட்டை விட்டு விரட்டியிருப்பேன். நல்ல வேலை அவர் தமிழ்நாட்டுக்கு அப்பான்னு சொல்லிட்டாரு, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. மக்களாக பார்த்து தான் வர கையை கட்டி போட்டாங்க. மக்களாக பார்த்து தான் ஓட்டை வச்சு ஒரு விரல் புரட்சி தான் செய்யணும். ஏன்னா அதாவது ஏதோ அதிமுக ஆட்சியில் சமூக நீதி ரொம்ப நாளாக இருந்தது, இப்படிலாம் நான் வந்து பேச தயாராக இல்லை. நான் யாருக்கும் வக்காலத்து வாங்கி வரல. மோசமாக இருக்கிறது, படுமோசம். இப்போ கூட உயர்நீதிமன்றம் கூட வந்து சிறைகளில் சாதி ரீதியாக வந்து செல்கள் இருக்குன்னு. ஏன் ஜெயிலுக்கு போயிட்டான் அவன் குற்றவாளி, அவன் எந்த ஜாதியாக இருந்தான்னு, தேவருக்குன்னு ஒரு செல்லு, நாயுடுக்குன்னு ஒரு செல்லு, மோலியாருக்குன்னு ஒரு செல்லு, வேறு ஜாதி ஒரு உயர் சாதினா ஒரு செல்லு, அப்புறம் எஸ்சி எஸ்டினா ஒரு செல்லு, ஏன்னா அடிச்சுக்குவானா. அப்போது அந்த அடிச்சுக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கும் நீங்கள் வந்து சமுதாயத்தை வந்து கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது சிறையிலையும் தெரியுது, எங்கேயோ ஒரு மூலையில் மொட்டைக்கல்லையும் தெரியுது. அதனால் இந்த ஆட்சியின் காட்சி தெரியுதுன்றீங்க. அது தெரியுது. அதாவது தமிழ்நாடு முதல்வரும் சரி, இதற்கு யாரெல்லாம் அந்தந்த ஆட்சியர், அந்த நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் எல்லாரும் வெக்கப்படணும், அவமானப்படணும், தலை குனியணும். சார் அடுத்த கேள்வி பழனியிலிருந்து கலாகுமார் கேட்குறாங்க. சார் மதுரையில் சங்கிகள் நடத்தும் முருகர் மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் என்கிறாரே அமைச்சர் சேகர் பாபு. எந்த சேகர் பாபு? அமைச்சர் சேகர் பாபு, அறநிலையத்துறை. ஆமாம் ஆமாம், அந்த துறையே தான். முருகருக்கு மாநாடு நடத்துறது போகக்கூடாதுன்னு சொல்கிறார். யார்? அறநிலையத்துறை. அவரை தான் நம்ம அறநிலையத்துறையாக வச்சுருக்கோம். ஆமாம். இந்த சேகர்பாபு வந்து உங்களுக்கு யாருன்னு ஞாபகப்படுத்தணும்னா, ஒரு தடவை 2006-11 வந்து சட்டமன்றத்தில் வந்து ஏதோ ஒரு அதிமுக அதாவது கலைஞர் வந்து முதல்வர், திமுக ஆட்சி. அப்போ அதிமுகலேருந்து ஏதோ கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க போகிறாங்க. சேகர்பாபு அதிமுகவில் இருக்கிறார். ஆமாம், அப்போ அங்கே தான் இருந்தார் சேகர்பாபு. மற்றவர் கலைஞர் ஏதோ வந்து அதிமுக வந்து இப்படி அவமானப்படும்படியாக நடந்து கொள்கிறது சட்டசபையில்னு கலைஞர் அவருக்கே உரிய பாணியில் ஏதோ ஒன்று பேசினார். அப்போ வெளியே போயிருந்தார். யார்? கலைஞர் வந்து பேசும்போது அதுக்கு முன்னால் யாரோ சபாநாயகர் வந்து ஆவுடையப்பன்னு இருந்தார். அவர் ஆவுடையப்பன் அது ஆளுங்கட்சிக்கு சார்பாக பேசுகிறாரு. அது வழக்கமாக சபாநாயகர்னா ஆளுங்கட்சி தானே. அவர் ஏதோ பேசுகிறாரு, அதிமுக அப்படி பேசக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஏதோ சொல்கிறாரு. அவங்க எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. அப்போ முதல்வர் கருணாநிதி ஏதோ சொல்கிறாரு. சேகர்பாபு அப்போ தான்
எங்கேயோ கொஞ்சம் லேட்டாக உள்ள சட்டமன்றத்துக்கு வராரு. அதிமுகவினர் வந்து அவமானப்படும்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு அதிமுக விமர்சனம் பண்ணார். சேகர் பாபு கலைஞரை அடிக்க போனார் என்பது பத்திரிகை செய்திகளில் வந்திருக்கு. வேணா உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன் பாருங்க. யாரு? சேகர் பாபு. நம்ம சேகர் பாபு. ஆமா. என்ன சார் சொல்றீங்க? புதிய தகவலாவில் இருக்குது. இல்லை, நான் அனுப்புகிறேன் பாருங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் உள்ள கம்ப்யூட்டரில் போட்டு வச்சுருக்கோம். கம்ப்யூட்டரில், அந்த கம்ப்யூட்டரில். ஆமாம், உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். நீங்கள் அதையும் வந்து வீடியோவில் காமிங்க. பக்தியான மனிதர் சார் அவர். நல்லா பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சுட்டு நல்லா பக்தியாக இருப்பார் அமைச்சர் சேகர் பாபு. பக்தியாக இருப்பது போன்று இருக்கிறாருன்னு சொல்லுங்கள், பக்தியாக இருக்காருன்னு சொல்லாதீங்க. இருக்காரா? அவர் பக்தியாக இருக்கலாம், அது தனிப்பட்ட வகையில் அவர் பக்தியாக இருக்கலாம், அதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து கலைஞரையே அடிக்க வந்தவர். நீங்கள் வந்து அதிமுகவில் இருந்தார் அவர். கலைஞரையே சட்டமன்றத்தில் வெளிப்படையாக அடிக்க வந்தார். அவரை என்னன்னு சொல்லுவீங்க? ரோட்டில் ஒருத்தரை அடிக்க வந்தால் என்னன்னு சொல்லுவீங்க? இப்போ நான் உங்களை அடிக்க வர்றேன், என்னை பார்த்து ரவுடின்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? ஏன் அதை ரோட்டில் வந்து ரவுடித்தனம் பண்ணுற? எதுவாக இருந்தாலும் பேசி அமைதியாக பேசு. சட்டமன்றத்தில் நான் அந்த மாதிரி ரவுடின்லாம் யாரையும் சொல்ல மாட்டேன். அவங்களுதான் கௌரவமாக அமைச்சர்னு பேர் சொல்கிறாங்களே, அப்புறம் நம்ம தனியாக ரவுடின்னு அது நம்ம அதெல்லாம் பிரித்து பார்க்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் ரவுடின்னு டைரெக்டாக சொல்லியிருக்கலாம் சார். இல்லை, நம்ம மரியாதையாக அமைச்சர்னு சொல்லுவோம். ஏங்க பிக் பாக்கெட் வந்து அமைச்சர் ஆகலாம், லாரி டிரைவர் அமைச்சர் ஆகலாம், பம்பு மெக்கானிக் அமைச்சர் ஆகலாம், இது ஏதோ அந்த மாதிரி ஜட்கா வண்டி ஓட்டுறவன் அமைச்சர் ஆகலாம், ரவுடி அமைச்சர் ஆகக்கூடாதா? அது என்ன ஜனநாயகத்தில் வந்து அது என்ன வித்தியாசம்? நான் வந்து யாரையும் வச்சு சொல்லலைங்க. நீங்கள் இதையும் சேகர் பாபுவையும் கனெக்ட் பண்ணாதீங்க. நான் சொல்லுது பொதுவாக சொல்கிறேன். ஒரு இன்ஜினியர் ஆகலாம், ஒரு டாக்டர் ஆகலாம், அமைச்சர் ஆகலாம், ஒரு ஆசிரியர் ஆகலாம், பேராசிரியர் ஆகலாம், பேராசிரியர் ஆகலாம். இப்படி எல்லா வகையிலையும் எல்லாருமே ஆகலாம். ஒரு முடி திருத்துபவர் கூட ஆகலாம். ஒரு தொழிலில் இருக்கிறவங்களும் அந்தந்த தொழில் அது வேறு இது வேறு இல்லையா? நம்ம சொல்கிறது அந்த மாதிரி வரும்போது பஸ் கண்டக்டர் ஆகலாம் இல்லையா? ஆமாம், அது மாதிரி வரும்போது ரவுடிகளும் அமைச்சர் ஆகலாம். அதில் ஒன்றும் நம்ம வந்து யாரையும் குறை சொல்ல. அவங்க ஒன்ஸ் வந்து அமைச்சர் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரித்து பேசுவோம். இவர் வந்து டிரைவரு, இவர் கண்டக்டரு, இவர் வந்து பிளம்பரு, இவர் ரவுடி, இப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. அமைச்சர்னா அமைச்சர், அதில் எல்லாமே அடக்கம். ரைட்டு சார். அந்த சேகர் பாபு தானா அப்படிங்கிறத கேட்குறது. ஆமாம், அவர் தான். என்ன சொல்கிறாருன்னா, அது சங்கிகள் மாநாடு. ஏயா நீங்கள் வந்து இப்போ தான் வந்து இதில் பழனியில் ஒரு மாநாடு நடத்துனீங்க, முருகன் தமிழ் மாநாடு போன வருஷம். ஆமாம், நீங்கள் நடத்தும் போது முருகன் என்ன திமுகவில் ஜாயின் பண்ணிட்டாரா? சொல்ல முடியாது, உறுப்பினர் இருந்தாலும் இருக்கும். அவருக்கு கார்டு போட்டு கொடுத்துட்டீங்களா? அங்கே அவர் பாஜக முருகன் அதில் வந்து செல்வ பெருந்தொகை, இது செல்வ பெருந்தகைன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்கிறாரு. அது ஏன் சார் அவர் பேர் சொல்லும் போது மட்டும் உங்களுக்கு டங்கு ஸ்லிப் ஆகுது? அது தொகையினால் வந்தது. புரிஞ்சிருச்சு. சங்கத்தமிழ் கலித்தொகையிலேருந்து ஆரம்பித்து நமக்கு அது மாதிரி சங்கத்தமிழ் படித்ததுனால வர்றது. அது கலித்தொகை டு 8 தொகை. ஆமாம், அது மாதிரி அதனால் வந்ததுனால வந்தது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வட இந்தியாவிலலாம் போனால் வந்து வடக்குலலாம் யாருக்கும் முருகன்னா யாருமே கும்பிட மாட்டாங்க, தெரியாது. இதுக்கு தாங்க அவர்கிட்ட சொல்கிறது. நம்ம செல்வ பெருந்தகை மாதிரி அரசியல்வாதிகளாம் ஐயா கொஞ்சம் கும்மிடி பூண்டி தாண்டி அனுப்பி வையுங்க. அடுத்த தடவை மோடியை பார்க்கும்போது சொல்லணும். கனிமொழி அனுப்பிச்சி வச்சார், அங்கே சசி தரூர் அனுப்பிச்சி வச்சார், சுப்ரியா சூலே எதிர்கட்சி சேர்ந்தவங்களாம் அனுப்பிச்சி வச்சார். செல்வ பெருந்தகை அனுப்பலாமா? காங்கிரஸில் சசி தரூர் அனுப்பிச்சாங்க, இன்னும் யாரோ ஒரு ஆனந்த் சர்மாலாம் போனாங்க. தமிழ்நாட்டிலேருந்து செல்வ பெருந்தகை அனுப்பிச்சா வெளியே போனால் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் அறிவு விருத்தியாகும்ல. வடநாட்டில் முருகன்ற பேர் சொல்கிறது இல்லையே தவிர குமரன்னு சொல்கிறாங்க, கார்த்திகேயா அப்படின்னு கும்பிட்றாங்க, அது முருகன் தான். ஆமாம், மயிலோட இருக்குது, மயில் சேவலோட இருக்குது. அப்புறம் சுப்பிரமணியம்னு கொஞ்சம், அதாவது கர்நாடகா பக்கம் மகாராஷ்டிரா பக்கம் போனீங்கன்னா சுப்பிரமணியா. இவ்வளோலாம் வேணாங்க. நான் இந்தோனேஷியாவில் இருந்தேன், அங்கே சுமத்ரா தீவுன்னு இருக்குது. ஜாவா தீவுன்றது சாவகம்னு அந்த காலத்தில் தமிழ் சோழர்கள் காலத்தில் இருந்தது சாவகம். சுமத்ரா தீவுன்றது அங்கே இருக்கிற ஆச்சே அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறது வந்து அட்சய முனை. எவ்வளோ அழகான தமிழ் பேர். இந்த அட்சய முனையில் போய் பார்த்தோன்னா எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அம்மி கல்லோரல் இருக்கும். இன்றைக்கும் கிரைண்டர் மிக்சி வந்த காலத்துலேயும் அம்மி கல்லோரல்.
பெண்கள் முகத்துக்கு மஞ்சள் பூசுகிறாங்க. அப்படின்னா அந்த தமிழ் கலாச்சாரம். அக்ஷய முனைன்னு தான் பேர். சாண்டிலியன் புத்தகங்கள்லாம் படித்தீங்கன்னா தெரியும். அது இருக்கிற தீவு பேர் வந்து சுமத்ரா தீவு, சுமத்திரை தீவு இல்லை சுமத்ரா தீவு, சொர்ணத்தீவுன்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குங்க, நான் போயிருக்கேங்க. நம்ம தமிழ்நாடு கோபுரம் எப்படி தமிழ்நாட்டில் அந்த கோபுரக்கலை இருக்குமோ அதே மாதிரி கோபுரம் வந்து மேடான்னு ஒரு இடம் இருக்குது. அது என்னமோ மேடான்னு பேர் ஏதாவது வித்தியாசமாக இருக்குன்னா மைதானம்ங்கிற பேர் தமிழ் பேர். அது மருவி மேடான்னு இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா தமிழ் பூர்வீகம் உடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறது இந்தோனேஷியாவில் மேடானை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். மலேசியாவில் தோட்ட தொழிலாளர் இருந்து வந்தாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, எங்கேயோ இருக்கிற சுமத்ரா தீவு இந்தோனேஷியாவில் முருகன் கோயில் இருக்குது. நீங்கள் வடநாட்டில் இல்லைன்னா, நீங்கள் வடநாடுன்னா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் வடனாலே வந்து உடனே வந்து இது வந்து பாமக திருமாவளவன் இருக்கிற அந்த வட மாவட்டம் மட்டும்தான் நினச்சிட்டு அதை தாண்டி இவங்களுக்கு தெரியல. ஏன்னா நமக்கு உயர்கல்வி அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் ஒரு தடவை சொல்லும்போது விஜயவாடா துறைமுகம்னு சொன்னார். விஜயவாடா நட்ட நடுவில் இருக்குது, கடலுக்கு பக்கத்திலேயே இல்லை. நம்மளுடைய திராவிட அறிவுன்றது இவ்வளவு அறிவு நமக்கு ரொம்ப அப்படியே காது வழியாக பொங்கி வழியும். இப்போ செல்வ பெருந்தகைக்கு வந்து என்ன தெரியணும்னா, வடநாட்டில் முருகனை கும்பிடுதே இல்லைங்கிறாரு. நம்மால் சேகர்பாபு அவர்கள் வந்து அமைச்சர், சேகர் பாபு அறநிலையத்துறை அமைச்சர். இது வந்து சங்கிகளுடைய மாநாடு. அதுக்காக வந்து அதுக்கு அனுமதி தராமல் இருந்தாங்க. அதில் வந்து இந்த மினியேச்சர், அதாவது அறுபடை வீட்டில் இருக்கிற முருகர் மாதிரி அவங்க வந்து அங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணி பர்மனெண்ட்டாக வைக்கலை, ஒரு அடையாளமாக அங்கே வைக்கிறார்கள். நீங்கள் கூட தான் இப்போ கட்சி விழா நடத்துகிறீங்க. கட்சி விழா நடத்தும் போது என்ன பண்ணுறீங்க? ஒரு காலத்தில் அண்ணாதுரை சிலையெல்லாம் வைப்பீங்க. இப்போ அண்ணாதுரை யாருன்னு உங்களுக்கே மறந்து போச்சு, அவர் விட்டுட்டீங்க. பெரியார் மட்டும் சில காரணங்களுக்காக அப்பப்போ தேவைப்படும் போது யூஸ் பண்ணிப்பீங்க. பெரியாருடைய படமோ சிலையோ இல்லை ஒரு ஒரு இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் ஏதோ ஒரு கட் அவுட்டோ வைக்கிறீங்க இல்லையா? விஜய் கூட கட்சி ஆரம்பிக்கும் போது வரிசையாக ஒரு 5 கட் அவுட் வச்சு தானே ஆரம்பித்தார். அப்போது அந்த மாதிரி அவங்க வந்து அது மினியேச்சர் அந்த ஒரு இதை கொண்டு வைக்கணும். அதுக்கு முடியாதுன்னு சொல்லி இப்போது உயர்நீதிமன்றம் வந்து அனுமதி கொடுத்துருச்சு. அதே மாதிரி அது மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்காமல் வச்சுருக்காங்க இன்னும். ஆமாம், 2 நாளுக்குள்ளே கொடுக்கணும்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. கொடுக்கலன்னா ஏன்றது சொல்லணும். அதே நான் முருகனில் வந்து மாநாடு நீங்கள் ஏன் தடுக்கணும்? நாங்கள் நடத்தினா முருகன் மாநாடு, அவங்க நடத்தினா அது சங்கி. அது எப்படி சங்கி? அது போகிறவங்களாம் வந்து என்ன உத்தரப்பிரதேசத்துலேருந்தும் இமாச்சல பிரதேசத்துலேருந்து வரப்போகிறான். மதுரையா தமிழ்நாட்டிலேயே மிகவும் தொன்மையான வந்து சென்னையை விட தொன்மை அதிகமாக உள்ள நகரம் மதுரை. சங்கம் வைத்து தமிழ் சங்கம் வளர்த்த முதல் சங்கம் வளர்த்த மதுரை. அந்த மதுரைக்கும் முருகனுக்கும் முடிச்சு இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ரெண்டாவது, அது வந்து இந்து மக்கள் கட்சி நடத்துகிறாங்களா, இந்து முன்னணி நடத்துகிறாங்களா, இந்துத்துவாக்காரர்கள் நடத்தட்டும். ஏப்பா ஒரு கோயில் நடத்துகிறாங்கன்னா அந்த கோயில் நம்ம வந்து இப்போ உண்மையிலேயே நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம். அந்த கோயில் வந்து யார் ட்ரஸ்டி, அவர் நாயுடுவா, மொழியாரா, ஐயரா, எந்த ஜாதியை சேர்ந்தவர், இதெல்லாம் கேட்டால் போகிறோம்? நமக்கு அதெல்லாம் இல்லை. நம்ம கோயிலுக்கு போகிறோம், அந்த சாமி கும்பிட்றோம், நமக்கு பிடிச்சிருக்கு, நமக்கு விருப்பம் இருக்குது, நேராக இருக்குது, போகிறோம். அப்போது ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் இந்து மதத்தில் உள்ள ஒரு கடவுளுடைய மாநாட்டிற்கு போகக்கூடாதுன்னு சொன்னால், என்னை பொறுத்தவரை உயர்நீதிமன்றம் வந்து அனுமதி கொடுக்கணும்னு நிறுத்தினாங்க இல்லையா? நல்ல வேலை நான் ஜட்ஜாவில் வக்கீலுக்கு படித்தேனே தவிர நான் ப்ராக்டிஸ் பண்ணல. தப்பி தவறி என்னை ஜட்ஜாக போடலை. போட்டிருந்தா ரொம்ப சிரமப்பட்டிருக்கும். நானும் சிரமப்பட்டிருப்பேன், மக்களுக்கும் அதாவது இவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சிரமம். நானாக இருந்தால் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு ஒரு இந்து கடவுளுடைய மாநாட்டிற்கு போகக்கூடாது என்று சொன்னதற்காக அமைச்சர் சேகர்பாபுவை பதவி விலக சொல்லியிருப்பேன், உத்தரவு போட்டிருப்பேன். சொல்ல வேண்டிய விஷயம். நீ மூடிக்கிட்டுறியா? யார் அங்கே போனமோ போகிறான். உங்கள்கிட்ட 10,000 பேர் வந்தானா, அங்கே 5,000 பேர் வந்தானா வரட்டும். இல்லை அங்கே 15,000 பேர் வரானா வரட்டும். 20,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க, வரட்டும். நீங்கள் அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளோ நிர்வாக வசதிகளோ செய்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை, அரசுடைய கடமை. அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்களே. மற்ற சிறுபான்மையினர் வந்து அவங்களுக்கு விழானது அது வந்து செஞ்சு கொடுக்குறீங்கள. நான் வந்து அதை கம்பேரே பண்ணலை. மக்கள் அவர்களுடைய ஏதோ ஒரு கோயில் திருவிழா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடவுள், ஒரு மாநாடுன்னு சொல்கிறாங்கன்னால், நீங்கள் செம்மொழி மாநாடுன்னு சொல்லி நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் முன்னால் வச்சு கலைஞர் வச்சார்ல,
பாஜகவில் வந்து அப்படி யாராவது அவங்க வகைரால யாராவது கூப்பிட்டு முன்னால் உட்கார வச்சு பண்ணுறாங்களா? இல்லை. அங்கே பண்ணுறவங்க பூரா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான். அமித்ஷா என்ன சொல்கிறாரு, மதுரையில் மாநாடு நடத்துகிறோம் எல்லோரும் வாங்கன்னு சொல்கிறார். அவர் வராரா, அவர் எனக்கு வரதா தெரியல. அவர் வராரு வரலாம், அவர் இஷ்டம். அறநிலையத்துறை பேசியது வந்து அபத்தம். இது இந்து மதத்தை அவதூறு செய்யும் ஒரு விஷயம். இது வந்து அரசியலுக்காக இவர் செய்கிறாரு. நான் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தால் சேகர் பாபுவை பதவி விலக்கி இருப்பேன், உத்தரவு போட்டிருப்பேன். இதுக்கப்புறம் இவர் வந்து நாங்கள் 3000 கும்பாபிஷேகம் பண்ணோம், 3500 கும்பாபிஷேகம் பண்ணோம்னா ஒரு கும்பாபிஷேகத்துலையும் என்னென்ன பண்ணீங்கன்னு கணக்கு எடுக்க ஆரம்பிச்சோம்னா அதுவே தனியாக பெரிய கணக்கு. அவங்க மட்டும்தான் அந்த முருகருக்கு மாநாடு, வேறு யார் நடத்தினாலும் அது ஏன் பிடிக்க மாட்டேங்குது, என்ன காரணம் அது? இல்லை, நாங்கள் தான் இந்துக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோன்னு. அப்போ ஏன் வந்து அப்போது கந்த சஷ்டி அன்னைக்கு முதல்வர் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாரா? இல்லை. கந்த சஷ்டி என்பது முருகனுக்கான ஒரு முக்கியமான நாள். அன்னைக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாரா? இல்லை, முடிக்கிட்டுருங்க. உங்களுக்கு தான் அவங்க தானே வேணும், நான் அவங்கள குறை சொல்லலை. அவங்கள நீங்கள் தலையை தூக்கி வச்சு ஆடணுங்கிறதுக்காக, அவங்க ஓட்டு வேணுங்கிறதுக்காக அவங்களுக்கு மட்டும்தானே வாழ்த்து சொல்கிறீங்க. கந்த சஷ்டிக்கு சொல்லலைல்ல. அப்புறம் முருகரை யாருக்கு முட்டா உனக்கு என்ன நீங்கள் வந்து காய் வெட்டி வச்சுட்டு நீங்கள் தாடி கீடி வச்சுட்டு பொட்டு வச்சுட்டா உடனே நாங்கள் நம்பிடுவோமா? இந்த காலத்தால் ஏமாத்திலாம் என்ன ஏமாற்ற முடியாதுன்னு சொல்கிறீங்களோ? நீ என்னதான் வேஷம் போட்டாலும் உள்ளது வெளித்திரும்ல, அது எப்படி தெரியாமல் போவோம் நீங்கள் என்ன வேஷம் போட்டாலும். அதனால் கண்டிக்க வேண்டிய விஷயம். அடுத்த கேள்வி சார், சேலையூர்ல இருந்து சாமிநாதன் கேட்கிறார். அதுவும் இது ரிலேட்டடாக தான் கேட்குறாரு. அதாவது கோவில் திருவிழாவுக்கு கூட்டமாக செல்வது அநாகரிகம், மூட நம்பிக்கை, பகுத்தறிவு இல்லை என்கிறாரே மனோ தங்கராஜ். இவரும் ஆக்சுவலாக இந்த முருகர் மாநாட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு கருத்தையுமே தெரிவிச்சிருக்காரு. இல்லை, அவர் அது இல்லை, ஒரு இந்த கர்நாடகாவில் அந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடந்துச்சு இல்லையா? ஆமாம். இந்த 11 பேர் இறந்து போயிட்டாங்களே, அதை பற்றி பேசும்போது அதை பேசினார். இதை மாதிரி கிரிக்கெட்டு போய் பார்க்குறதெல்லாம் வந்து விளையாட்டெல்லாம் போய் இந்த மாதிரி போய் அதாவது அங்கே நிர்வாக பாதுகாப்பு வசதிகள் சரியாக செய்யப்படவில்லை. இவ்வளோ பேர் வருவாங்கன்றதை உளவுத்துறை சரியாக வந்து கணிக்கவில்லை. இதெல்லாம் அந்த அரசுடைய குறைபாடுகள். அதில் வந்த பிரச்சனை தான் அது. 35,000 பேர் இருக்கிற ஸ்டேடியத்தில் 3 லட்சம் பேர் வர்றான்னா உளவுத்துறைக்கு தெரியாமல் அப்புறம் என்ன? மானாவுக்கு உளவுத்துறை மண்ணாங்கட்டி. நீங்கள் எதாவது தப்பாக நினைக்காதீங்க, மண்ணாங்கட்டி. அதனால் வந்து மண்ணாங்கட்டிக்கு நீங்கள் வந்து உளவுத்துறை, அதுக்கு தானே உளவுத்துறை இருக்குது, ஐஎஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க. ரொம்ப 2வது வர ஆரம்பிக்குதுன்னொடனே தெரிய வேணாம். இப்போது நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்குதுங்க, உங்களுக்கு இன்னும் ஆகலை, அதனால தெரியல. நான் ஒரு பொண்ணு பையனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன். கல்யாணத்தில் வந்து நம்ம எல்லாம் கோட்டுக்கிட்டு மாட்டியிருப்போம், இல்லை வேட்டி கட்டியிருப்போம், எல்லாம் பண்ணி மேடையில் இருப்போம், எல்லாம் விஐபிலாம் வருவாங்க. என்னுடைய மகள் கல்யாணம், மகன் கல்யாணத்துக்கெலாம் அரசியல்வாதிகள், விஐபிகள், நடிகர்கள் எல்லாருமா 3000-3500 பேர் வந்தாங்க. நான் முதல்ல வந்து ஒரு உதாரணமாக சொல்கிறேன். சாப்பாடு வந்து ஒரு அந்த கேட்ரிங் கான்ட்ராக்டர் ரிசப்ஷனுக்கு வந்து 2000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்து சொல்லியிருக்கேன். கும்பலை பார்க்குறேன், கியூ நிற்கிது மேடையிலேருந்து கை கொடுக்கறதுக்கு. நான் மேடையிலேருந்து பார்க்குறேன், தோராயமாக அப்படி ஒரு எண்ணி பார்க்குறேன். மேடைக்கு உட்காந்துருக்கிறதே ஒரு 700-800 சேர் போட்டிருக்கோம், 1000 சேர் கிட்ட போட்டிருக்கோம். இது நிற்கிறது ஒரு 500-1000 பேர் நிற்கிறான். வந்துக்கிட்டே இருக்காங்க, வந்துட்டு போகிறாங்க. இவங்கெல்லாம் சாப்பாட்டுக்கு போய்ட்டு 3/4 பேர் சாப்பிட்டு போவான், 90% சாப்பிட்டு போவான், ஒரு 10%. நான் டக்குன்னு உடனே வந்து யாரையோ கூப்பிட்டு, இந்த சமையல் கான்ட்ராக்டர், அவர் அறுசுவை தான் நடராஜன், அவர் பையன் தான் வந்தார், அவரை கூப்பிட்டேன். நம்ம 2000ன்னு சொன்னேன், 2000லேருந்து 2500ன்னு சொன்னேன் ரிசப்ஷனுக்கு. 3000 தாண்டும் போல் இருக்குது. 3000லேருந்து 3500க்கு நீங்கள் என்ன ஏற்பாடுகள் செய்யணுமோ செய்யுங்க, இல்லை அது மொத்தம் எவ்வளவு அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். வந்தவன் யாரும் சாப்பாடு இல்லைன்னு போகக்கூடாது, அவனாக வேணான்னு போகலாம். இது ஒரு சாதாரண தனிப்பட்ட ஒரு திருமணம், இல்ல திருமணம், ஒரு குடும்ப விழா. இதில் நடக்கும்போது ஒரு 35,000 பேர் இருக்கிற இடத்துல 3 லட்சம் பேர் வந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த நிர்வாக குறைபாடு. இவர் என்ன சொல்கிறாரு மனோ தங்கராஜ், இந்த அவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஆவினில் கொழுப்பு திருட்டு. இவர் திருடினாருன்னு நம்ம சொல்லலை, ஆவினில் அந்த கொழுப்பு இதை கம்மி பண்ணிவிட்டு அதே விலைக்கு விற்று அது வெளியில் மக்கள்கிட்ட சொல்லாமல் மாட்டிக்கிட்டார்.
அதுக்கு பேரும் திருட்டுன்னு தான் பேர். சரி, ரைட்டு. அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் விட்டுட்டு திருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக வந்து நம்மளதில் வந்து அப்படி தானே, காவல்துறையில் ஏதாவது குற்றம் பண்ணோன்னா ஆயுதப்படைக்கு மாற்றிட்டு அப்புறம் 3-6 மாதம் கழிச்சு மறுபடியும் மாற்றுற மாதிரி அப்புறம் மறுபடியும் மாற்றிட்டு மறுபடியும் கொடுத்துட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி விளையாட்டுன்னு சொல்லி உற்சாகமாக ஸ்டேடியத்துக்கெல்லாம் போகிறதெல்லாம் தப்பு. விளையாட்டு பார்க்கறதுக்காக தான் ஏன் விளையாடுறாங்க? அந்த 11 பேர் மட்டும் ரகசியமாக கிரிக்கெட் விளையாடுறதுக்காக போகிறான். எல்லோரும் அது ஃபுட்பாலோ ஹாக்கியோ இல்லை எந்த விளையாட்டோ, கபடியோ கோலாட்டமோ எந்த, அதாவது இந்த சிலம்பாட்டமோ 10 பேர் பார்க்கணுங்கிறது தானே, உற்சாகப்படுத்துறதுக்கு தானே போவாங்க. அப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு வந்து நீங்கள் அது ஒரு காலத்தில் எதிர்ப்பு தெரிவித்தது தானே திமுக. ஜல்லிக்கட்டை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது பாரதிய ஜனதா கட்சி, திமுக அல்ல. அப்படி இருக்கும்போது திமுக எதிர்த்தது. திமுக சார்ந்த காங்கிரஸ் ஜெயராம் ரமேஷ் வந்து அது வந்து கூடாதுன்னு சொன்னார். அப்போ ஜல்லிக்கட்டில் கும்பலே கூடக்கூடாதுன்னா மாடு மட்டும் தானே ஓடணும், அதை ஒரு 10 பேர் வந்து பிடிக்கணும், அதை தவிர யாருமே வந்து பார்க்கக்கூடாது சொல்ல முடியுமா? ஒரு விளையாட்டுனாலே கூட்டம் வரதான் செய்யும். அந்த கூட்டத்தை கணித்து நிர்வாகம் செய்ய வேண்டும், அவ்வளோதான். அது சொல்லும்போது சொல்கிறாரு. இதே மாதிரி தான் இந்த கோயில் திருவிழாக்கெல்லாம் கூட்டமாக போகக்கூடாது. கோயிலில் திருவிழா கொண்டாடுறதே கூட்டமாக வரணுங்கிறதுக்கு தானேங்க. சரி, இது சொன்னீங்கல்ல, பெசநகர் சர்ச்சில் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது அவங்களுடைய இதில் விழாமல் கூட்டமாக போகிறாங்களே, ஏன்னா அவர் கிறிஸ்தவர், மனோ தங்கராஜ். அங்கே சொல்லுங்களேன் ஐயா, உங்கள் மதத்தில் நீங்கள் சொன்னால் கேட்பாங்களோ என்னமோ, நீங்கள் அந்த மதத்தை சேர்ந்த மந்திரியாக இருக்கீங்க, கோயிலில் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இப்போ பக்ரீதுங்க, ஒரு பக்ரீது இல்லை ரம்ஜான், அவங்க எல்லோரும் கூட்டமாக சேர்ந்து அன்றைக்கி போய் தொழுகை பண்ணுவாங்க மசூதியில். கூட்டமாக போய் யாரும் வந்து தொழக்கூடாது. இஸ்லாமியர்களை சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா? அது என்ன வந்து இந்துக்கள்னால் எழுச்சா வாயினா, கோயில் திருவிழாக்களுக்கு இல்லை வழிபாட்டு தலங்களுக்குன்னு பொதுவாக சொன்னால் கூட அவர் நான் பொதுவாக சொன்னாருங்கன்னு சொல்லலாம். கோயில் திருவிழாக்கெலாம் வந்து கூட்டமாக போகக்கூடாதுன்னு. அதாவது அது மட்டும்தான் எடுத்துக்கணுமா சார்? ஏன் திமுக மாநாடு இந்த வரேன் இல்லை, அப்போது நீங்கள் வந்து இந்த மதுரையில் வரக்கூடிய முருகன் மாநாடோ இல்லை ஒரு கோயில் திருவிழாவோ இதெல்லாம் யாரும் காசு கொடுத்து யாரையும் கூப்பிடுறது, அவங்களா வர்றது, அவங்களா ஒரு பக்தி, அது ஏதோ ஒரு விளையாட்டுன்னா அதுக்கான ஆர்வம், இங்கே பக்தி, ஒரு ஆன்மீகம். 200 ரூபா கொடுத்து பாட்டி எல்லாம் ஆயாக்கெல்லாம் கூப்பிட்டு வரீங்களா, மணிக்கணக்கில் உட்கார வைக்கிறீங்க வந்து. அப்போ நீங்கள் இப்போ நாங்கள் சொல்கிறோம், இனிமேல் கட்சிகளுக்கெல்லாம் இனிமேல் கூட்டமே கூட்டு வரக்கூடாது, யாரும் கூட்டமாகவே போகக்கூடாது. ஏற்கனவே நீங்கள் கூட்டம் வரலன்னு தான் 200 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வரீங்க, இப்போ கூட்டு வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டால் இதை பேசுறது வேற, பேத்துறது வேற. திமுக அமைச்சர்களில் வந்து முக்கால்வாசி பேர் வந்து பேசுறது இல்லை, பெணாத்துறது. பேத்துறதுன்னு சொல்லுவோம், பெணாத்துறதுன்னு சொல்லுவோம். மனோ தங்கராஜ் போன்றவர்கள் வந்து வாரத்தில் ஒரு 7 நாட்கள் மட்டும் அமைதியாக வந்து மௌன விரதம் இருந்தால் நல்லாயிருக்கும். வாரத்துக்கு 7 நாட்கள் மட்டும் இதுவாக இருக்கும், மௌனமாக இருப்பது நல்லது. ஏன்னா வாயை திறந்தால் அவருடைய அறிவுத்திறன் வெளிப்பட்டு விடுகிறது. வேண்டாம், மக்களிடம் அவமானப்பட வேண்டாம். சார், அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, சென்னையிலிருந்து சீதாராமன் கேட்கிறார். கன்னடம் தமிழிலிருந்து பிறந்தது என்று கமலஹாசன் சொன்னதற்கு கொதித்தெளிந்த உப்பு போட்டு சோறு சாப்பிடும் கன்னர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தமிழை காட்டுமிராண்டி சனியன் என்று சொன்ன கன்னடக்காரருக்கு தமிழகம் முழுவதும் சிலைகள் வைக்கும் தமிழர் ஒரு பக்கம். ஒப்பிடவும் இப்படி ஒப்பிட்டிருக்காரு சீதாராமன். அதான் பெரியார் சொல்லிட்டார்ல. இது கமெண்ட் பாக்ஸில் வந்த கேள்வின்னு நினைக்கிறேன், பார்த்த மாதிரி இருக்கு. அதான் கரெக்டாக சொல்லிட்டாங்க. அவங்க கன்னடத்தில் அவங்களுக்கெல்லாம் உப்பு போட்டு சோறு திங்கிறாங்க, அவங்க வந்து தன்மானம்லாம் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து என்ன சொல்கிறாரு, தமிழை வந்து காட்டு மிராண்டி சனியன் அப்படின்னு சொன்னவருக்கு தமிழகம் முழுவதும் சிலைகள் வைத்தவர்கள் யார்? தமிழர்கள் இல்லையா, திராவிடர்கள். கரெக்ட் சார், பாயிண்ட்டை பிடிக்கணும் நீங்கள் இங்கே. ஏங்க நீ தமிழனை பார்த்து நீ காட்டு மிராண்டி முட்டாள்னு சொன்னா, தமிழன் நீ எவனாவது வந்து சொல்கிறவனை சும்மா விடுவானா? இல்லை சும்மா விட்டாலும் அது அட்லீஸ்ட் வந்து அமைதியாக போகலாமே தவிர அவனுக்கு தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவானா? அப்போது அப்படி கொண்டாடுறான்னா அவன் யார்?
அவன் தமிழன் இல்லை, திராவிடர். அவன் தமிழன் அல்லாதவன். அதுக்கு பேர் தான் திராவிடன்னு சௌரியமா வச்சுக்கிட்டாங்க. இந்த பிரச்சனை வரும் தான். அதுலேருந்து நல்லா தெரியுது, கன்னடர்களுக்கு தன்மானம் உண்டு, தமிழர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது வருத்தமான விஷயம். ஏன்னு கேட்டால், சரி அது வந்து தமிழன் பண்ணல, தமிழன்கிற போர்வையில் இருக்கக்கூடிய திராவிடர்கள் பண்ணாங்கன்னா அவங்கள பண்ண நம்ம விட்டுருக்க அனுமதி கொடுத்துருக்குமே, அதுவே தப்பு. நீங்கள் வந்து அவனுக்கு இருக்கிற ரோஷத்தில் தன்மானத்தில் ஒரு 10ல் 1 பகுதியாவது நமக்கு இருக்கணும். தமிழிலிருந்து கன்னடம் பிறந்ததுன்னு கமலஹாசன் சொன்னார். அவர் அந்த நேரத்தில் சொல்லியிருக்க வேண்டாம். கன்னடத்துக்கும் தமிழுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. மலையாளம், அதாவது தென்னிந்திய மொழிகளுக்குள்ளே நிறைய ஒத்துமை இருக்குது. ராஜாஜி கூட 75 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார், தமிழிலிருந்து பிறந்தது தான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு. அப்போ ஒரு பெரிய அவருக்கு எதிராக ஒரு சர்ச்சை வந்தது. அவர் மன்னிப்பு கேட்டார். நான் சொல்ல வந்தது அவங்கள குறைவாக சொல்லலை, இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று சகோதரமான மொழிகள்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தான், பாசிட்டிவாக தான் சொன்னேன்னு சொன்னார். இவர் மனோன்மணியம் எழுதின சுந்தரனார், நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்து எழுதினார். அவர் என்ன எழுதினார், கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் ஒரே உதிரத்தில் ஊதித்ததுன்னு பேசுவார். ஆமாம் பாடினார் மனோன்மணியம் சுந்தரனார். என்ன பண்ணுறது இப்போ, அவர் சொல்றது என்னன்னா, இதனாலும் ஒரே உதிரத்தில் ஊதித்ததுன்னு சொல்றார். இதனாலும் கிட்டத்தட்ட ஒன்னோட ஒன்று சகோதர இது உள்ளது, உறவு உள்ளதுன்னு சொல்றாரு. அவ்வளவுதானே, ஒன்றும் தப்பா. அதுல ஒரு முக்கியமான சூட்சமத்தை நீங்க கணிச்சிங்களான்னு தெரியல. அந்த ஒரு வரிகளை மட்டும் தமிழ் தாய் வாழ்த்துல நம்ம கலைஞர் அவர்கள் பண்ணிட்டு மேல உள்ளதை மட்டும் வச்சாங்க. அதே மாதிரி ஆன்மீகம் பத்தி அவர் சொன்னதையும் அந்த 2-4 வரியும் தனியா எடுத்துட்டாரு. அவரு கலைஞர் என்ன கில்லாடி, அவர் எதை எடுக்கணும் எதை கொடுக்கணும்னு கரெக்டா கொடுப்பதை கொடுப்பார், எடுப்பதை எடுப்பார். அது அவருடையது வேற, அது பண்ணிட்டார் அவரு. ஸோ அப்போ வந்து இருக்கு. அதனால் வந்து ஏன்னா அவர் வந்து இந்த ராஜ்குமார் பையன், அவர் தமிழ்நாட்டில் எப்படி வந்து எம்ஜிஆரோ இதில் வந்து என்டிஏ ராமராவ் தெலுங்குலேயோ, அதே மாதிரி கன்னடத்தில் ராஜ்குமார் அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட தெய்வம் மாதிரி வழிபடுறாங்க நடிகர். அவருக்கு பிறகு அவருடைய மகன் சிவாண்ணா அப்படின்னு சிவராஜ்குமார், அவரை மேடையில் வச்சுக்கிட்டு அவரையும் சங்கடப்படுத்தி அந்த ஆளால் திருப்பி போய் அங்கே போய் மூஞ்சியை காட்ட முடியல. அதெல்லாம் என்ன கேட்குறான், அந்த ஆள் தான் கமலஹாசன் தான் கேனத்தனமாக பேசுகிறான்னா, உலகநாயகன் வந்து ஏதோ உளர்றாருன்னா நீ அதை கேட்டுக்கிட்டு அந்த சமயம் பார்த்து நம்மளால் வந்து வீடியோவில் போடும்போது அதை எடிட் பண்ணி அந்த ஆள் கை தட்டுற மாதிரி போட்டு விட்டான் சிவா. அவன் என்ன கேட்குறான், அதனால நம்மளை திட்டா நீ கை தட்டிட்டு உட்காந்துருக்கியான்னு. அவனுக்கு இருக்கிற கொஞ்சம் ஏதோ ஒரு இமேஜ் போயிடும். ரெண்டாவது இது நடந்து போச்சு. இவர் கன்னடர்களை இழிவுபடுத்துவதற்காக சொல்லலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு வார்த்தை வந்து அந்த ஹைகோர்ட்டில் வந்து கழுவி ஊற்றிட்டான். கர்நாடகா ஹைகோர்ட்டில் நீ மன்னிப்பு ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வாதங்கள் வந்து, நீ என்ன பெரிய ஹிஸ்டோரியனா, நீ வந்து தொல்லியல் வல்லுநரா, நான் வல்லுநர் இல்லை எனக்கு தெரியாதுன்னா மூடிக்கிட்டுரு அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லிட்டாங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டியதானே. இப்போ ராஜாஜி வந்து அவ்வளோ பெரிய எதுவாக இருந்தார், வைஸ்ராயாக இருந்தார், கவர்னராக இருந்தார். அவர் என்ன பண்ணார், இது நம்ம சொல்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, பட் இதை ரொம்ப பெருசாகக்கூடாது, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, அப்படி யாராவது எடுத்துகிட்டு தான் என்னை மன்னிச்சிருங்க, முடிஞ்சு போச்சா. ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கலாமே. மன்னிப்புனா காலைல விழுந்து மன்னிப்பு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் கன்னடர்களை சகோதரர்கள் என்ற அர்த்தத்தில் தான் உயர்வுபடுத்தி பேசுவதாக நினைத்து தான் நான் பேசினேன். ஏதோ தமிழை விட கன்னடம் வந்து குறைந்தது என்ற எண்ணம் எனக்கு இல்லை. அந்த வார்த்தைகளில் அப்படி நீங்கள் புரிந்து கொண்டிருந்தீர்களானால் என்னை மன்னித்து விடவும், நாம் சகோதரர்கள், முடிஞ்சு போச்சா. ஏன்னா ராஜ்யசபா எம்பி வேறு ஆகிட்டார்ல, இன்னும் ராஜ்யசபாவில் போய் வேற பேசி இன்னும் கொளறி என்ன கூத்து நடக்க போதோ தெரியல. அதனால் இது என்னை பொறுத்தவரை வந்து, அதாவது ஒன்றோடு ஒன்று இந்த மொழி அப்படி பார்க்க போனால் தமிழில் வந்து வடமொழியை நீக்கிட்டா தமிழில் வந்து கிட்டத்தட்ட 40% வார்த்தைகள் அடிபட்டு போயிடும். அதுவும் நம்ம முதல்வர் வீட்லேயே வந்து நிறைய பேர் சொல்லி கூப்பிட முடியாது. ஆமாம், சரிங்களா. அதே சமயத்தில் நான் வந்து தமிழை வந்து இதுவாக சொல்லலை, ஆதிமொழி தமிழ் தான் சொல்கிறோம். வடமொழியில் பார்த்தீங்கன்னா தமிழ் எவ்வளோ கலந்துருக்கு. இது அந்த காலத்தில் வந்து அதான் நான் சொல்கிறேன்னு, இந்தோனேஷிய மொழியில் வந்து 800 தமிழ் சொற்கள் இருப்பதை எடுத்து நான் வந்து ஆராய்ச்சி செய்து எடுத்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் நான் கொடுத்து அதை வைத்திருக்கிறார்கள். எங்கேயோ இருக்கிற இந்தோனேஷியா, அதில் 800 தமிழ் வார்த்தைகள்.
அப்போ இங்கே பக்கத்துலேயே இருக்கும்போது வார்த்தைகள் தமிழ்லேருந்து கன்னடத்துக்கு போயிருக்கும், கன்னடத்துலேருந்து கூட தமிழுக்கு வந்திருக்கலாம். வடமொழி வந்து இங்கே வந்து கலந்துருந்தது. சோழர்கள் காலத்து செப்பேட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வடமொழியில் இருக்கும், ஒரு பக்கம் தமிழில் இருக்கும், இல்லை ரெண்டும் கலந்து இருக்கும். இதனால் வடமொழியா தமிழா அப்படின்னு கேட்டால் ரெண்டும் சிறந்த மொழி தான். இப்போ எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து என்னுடைய குழந்தை எனக்கு அழகான குழந்தை, அதுக்காக எழுத்து வீட்டு குழந்தைய வந்து அழகு இல்லைன்னு சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லை. அந்த வகையில் கமலஹாசன் கொஞ்சம் யதார்த்தமாக நடந்து கொண்டிருக்கலாம், சர்ச்சைகளை தவிர்த்திருக்கலாம். சார், அடுத்த கேள்வி சாத்தான் குளத்திலிருந்து சுயமுலிங்கம் கேட்கிறார். தமிழக வாழ்வுரிமை கழகம் தமிழக வெற்றி கழகம் மோதல், பின்னணியில் திமுகவா? ஆமாம், ஒரு விஜய் என்னமோ அந்த கல்வியில் அந்த இது நிறைய மார்க் வாங்கினவங்களாம் கூப்பிட்டு மாணவ மாணவிகளை கூப்பிட்டு விருது கொடுத்தாரு. விருதோ ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த பெற்றோர்களையும் கூப்பிட்டு அவர் ரெண்டு பக்கமும் வந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி மாணவிகளாக இருந்தாலும் சரி அப்படி தோளில் கையை போட்டுக்கிட்டு ஒரு போஸ்ட் கொடுத்து பண்ணார். அதை வந்து கொச்சைப்படுத்தி தமிழக வேல்முருகன் வந்து கூத்தாடி பசங்க பின்னாலெல்லாம் போகக்கூடாது அப்படின்னாரு. இன்னொன்று வந்து அவர்கள் பின்னால் மாற்று வீட்டுக்கு மருமகளாக போகிறவங்க அவங்க தோல்லெல்லாம் கையை போட்டு அப்படின்னு கொஞ்சம் அதை 2 கிராம் தங்க நகைக்காக வர்றீங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொச்சைப்படுத்தும் ஆபாச பேச்சு இருந்தது. இல்லை, 2 கிராம் தங்க நகைக்காக வந்தீங்களா, அதுக்காக நீங்களே உங்கள் மகளை கூட்டி கொடுத்து விட்டீர்களான்ற அர்த்தத்தில் பேசிட்டார். ஆமாம், அது மிக மிக வந்து தவறான விஷயம், கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அதே சமயம் விஜய் அவர்கள் வந்து நான் வந்து இவரை 100% கண்டிக்கிறேன். யாரா? வேல்முருகனை. அவருக்கு வந்து இப்போ வந்து பாமகவுடைய சமயத்தில் அவருக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பில்டப்லாம் கொடுத்து பேசினால் பிரபலமாகவும் நினச்சிக்கிட்டு சர்ச்சையாக பேசினா பிரபலமாகவும் நினச்சி பேசுகிறாரு. பட் பேசுகிற விஷயத்தில் வக்கரமாகவும் வந்து இதுவாகவும் பேசக்கூடாது. விஜயும் வந்து ரொம்ப சின்ன பையன்லாம் இல்லை, அவர் ஏதோ டைகே அடிச்சு 50 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆமாம், விஜய்க்கு வயசுங்க எனக்கும் என்ன ரொம்ப வயசு ஒன்றும் வித்தியாசம் இல்லை, உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். ஆமாம், உங்களோட ஒரு 5 வயசு மூப்பு, உங்களோட அவர் 5 வயசு அப்படி வச்சுங்க, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அப்படி என்ன, அதில் ஒன்றும் இல்லை. அவர் வந்து அவர் அரசியலில் இறங்கியிருக்காரு. என்ன ஒரே ஒரு விஷயம் விஜய்க்கு வந்து நம்ம சொல்ல விரும்புவது என்னவென்றால், அவரை தவறு என்று நாம் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. இந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் நடிகராக இருக்கும்பொழுது உங்களோட வந்து செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கோ இல்லை வந்து நீங்கள் தோளில் கை போட்டால் அதை வந்து சந்தோஷப்படுறதுக்கோ இருப்பாங்க. அதை யாரும் வந்து பொருட்படுத்த மாட்டாங்க. நீங்கள் அரசியல்வாதி, அரசியல் தலைவராக வந்து ஒரு கட்சியோட தலைவராக வந்துட்டீங்க, 2 பசங்களை ஆம்பளை பசங்க தோளில் கை போட்டிங்கன்னா அது யாருக்கும் தெரியாது. 2 பெண்கள் சிறுமிகள்னா கூட அவர்களுக்கு வந்து நீங்கள் ஒரு அண்ணா சகோதரன், மூத்த சகோதரன் தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் இருந்தால் கூட அதை விமர்சனம் செய்வதற்கென்றே இதை வேல்முருகனை போன்று சில பேர் இருக்கத்தான் செய்வார்கள். அதனால் கொஞ்சம் நம்ம வந்து நம்மளுடைய நடிகர்ன்ற அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு, இப்போ நம்ம அரசியல்வாதி ஆயிருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் உணர்வது நல்லது. நான் வந்து விஜய் தவறு செய்து விட்டார் என்று சொல்லவில்லை. அரசியலுக்கு வந்து விட்டால் இந்த மாதிரியான கொச்சையான விமர்சனங்கள், நியாயமில்லாத விமர்சனங்கள், சர்ச்சைகள் வரும், நம்ம நோக்கி வரத்தான் செய்யும். அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கலாம். இப்போ இதுவே விஜய் வந்து அவங்க 2 பேர் தோல்லையும் பெண்களாக இருக்காங்க. மாணவர்கள் வந்தபோது தோளில் கை போட்டால் எதுவும் பிரச்சனை இல்லை, மாணவிகள் தோளில் கையை போட்டோன்னா அது பிரச்சனை வருதில்லை. அதுக்கு போல கையை கூப்பிட்டுட்டு வணக்கம்னு சொல்லிட்டு நின்றுட்டு இப்படி கையை எடுத்து வச்சுருந்தாருன்னு வைங்க, இந்த கொச்சையான பேச்சுக்கு வேலை இல்லை. ஆனால் விஜய் அதை காரணம் என்று சொல்லவில்லை. விஜய்க்கு வந்து ஒரு அன்பான ஒரு நினைவுபடுத்தலை சொல்லுகிறோம். வேல்முருகனை வன்மையாக கண்டிக்கிறோம் சார். நீங்கள் சொல்ல வேல்முருகன், ஆனால் வந்து வேல்முருகன் வந்து அவராக சொல்லியிருப்பாரா அப்படின்னா, விஜயை இப்போ வந்து கண்டிக்கணும், விமர்சனம் பண்ணணும், விஜய்க்கு நெகட்டிவ் இமேஜ் ஏற்படுத்தணும்னு யார் வந்து குறியாக இருக்காங்கன்னா திமுக தான் குறியாக இருக்காங்க. ஏன்னா திமுகவுடைய வாக்குகளைத்தான் விஜய் பிரிப்பார் என்பது குழந்தைக்கு கூட தெரியும். தமிழ்நாட்டில் அரசியல் அரிச்சோடி தெரிந்தவர்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ விஜயை டார்கெட் பண்ணி அவரை வந்து கொச்சைப்படுத்தணும் அப்படிங்கிறது யார்? திமுக. அப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற வேல்முருகன் வந்து திமுக சொல்படி தான் பொம்மலாட்டம் தான் நடக்கிறது, திமுக சொல்படி தான் இது நடந்திருக்கும், அவர்கள் சொல்லி கொடுத்து தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறது பெரிய அதுக்கு ஒன்றும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய அரசியல் அறிவு தேவையில்லை. திமுக இப்படி கொச்சையாக செய்கிறாங்களே என்ன, அதுதான் திமுக.
அப்படி கொச்சையாக செய்கிறது திமுக. அம்மையாருக்கு மண்டையில் மாத விளக்காக இருக்கும்னு சொல்லலையா? அப்புறம் வந்து திராவிட நாடு எங்கே இருக்குதுன்னா பாவாடையை தூக்கி பாருன்னு சொல்லலையா? அதுதான் திமுக. இது நீங்கள் திமுகவிட வேறு எதை எதிர்பார்க்க முடியும்? இதான் அது என்ன. தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனை அவர்கள் வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தி விட்டார். அவ்வளோதான். கடைசி கேள்வியாக ஸ்ரீரங்கத்திலிருந்து மைதிலி ராகவன் கேட்குறாங்க சார். அதாவது தெலுங்கானாவில் கிராமம் ஒன்றில் தினமும் காலையில் 16 லவுட் ஸ்பீக்கரில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு மக்கள் அனைவரும் எழுந்து நின்று தினமும் மரியாதை செய்கிறார்களாமே. தமிழ்நாட்டில் இது என்றாவது ஒரு நாள் சாத்தியமாகுமா? ஏதோ ஹைதராபாத்லேருந்து ஏதோ 100-150 கிலோமீட்டர் உள்ள ஜம்மிகொண்டான்னு இன்னும் ஒரு கிராமம். காலையில் எந்திரிச்சோடனே லவுட் ஸ்பீக்கர்லாம் 16 லவுட் ஸ்பீக்கர் வேணுமோ அந்த கிராமத்தில் அதில் தேசிய கீதம் போகிறோம். எல்லோரும் எந்திரிச்சு நிற்கிறான். கேட்குறதுக்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது. நம்ம அந்த அதுக்கு யார் காரணமோ அதுக்கு யாராவது அங்கே வந்து ஒரு காரணமாக இருப்பாங்க, கண்டிப்பாக முன்னெடுத்திருப்பாங்க. ஒரு யாராவது முன்னெடுத்து ஒரு பஞ்சாயத்து தலைவரோ யாரோ அவர் வந்து தேசிய பற்று உள்ளவராக இருப்பார். நிச்சயமாக அவருடைய சேவை இல்லை அவரை சார்ந்தவர்களுடைய சேவை அந்த மக்களை நம்ம பாராட்டணும். கடைசியாக நம்ம கேட்டீங்க தமிழ்நாட்டில் அதுபோல் நடக்க சாத்தியம் இருக்கிறதா? ஒரு சின்ன கதை சொல்லி முடிச்சிடும். அதை இது வந்து அமெரிக்காக்காரன் வந்து போய் கேட்டானா, எங்கள் நாட்டில் எல்லாம் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு, இது ஏற்கனவே நிறைய கேட்ட கதை தான், இது ஒன்றும் புது கதையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏற்கனவே உள்ளதை இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன். அதுவே பிரம்மா கிட்ட போய் கேட்டானா, இப்போ எங்கள் நாட்டில் எப்போ தான் அமைதி வரும்னு. அதாவது ஒரு 100 வருஷம் 50-100 வருஷம் ஆகும். 50-100 வருஷம்னா நான் இருக்க மாட்டேனே அப்படின்னு அதுக்கிட்டே போனான். அடுத்தது ரஷ்யாக்காரன் வந்தானா, எங்களுக்கும் உக்ரைனுக்கும் அந்த மாதிரி பிரிஞ்சு போனவங்களுக்கும் எப்போ தான் வந்து அமைதி வரும்? ஒரு 200-300 வருஷம் ஆகணும். என் பேரன் கூட இருக்க மாட்டானே, 3வது 4வது தலைமுறை கூட இருக்காது அப்படின்னு சொல்லி போய் கேட்டானா. அப்புறம் அப்படியே வரிசையாலாம் கேட்டாங்க. அப்புறம் இந்தியன் போனோன்னா, எங்கள் நாட்டு உள்ள அந்த மத கலவரம் இதெல்லாம் இல்லாமல் அமைதி எப்போ வரும் அப்படின்னா, முதல்ல அந்த பக்கம் வெளியே போகும்போது அமெரிக்காக்காரன் அழுதுகிட்டே போகிறான், இந்த பக்கம் ரஷ்யாக்காரன் அழுதுகிட்டே போகிறான், அப்புறம் வரிசையா ஐரோப்பாக்காரெலாம் அழுதுட்டு போகிறான். அப்புறம் வந்து இந்தியாவிலேருந்து போய் கேட்டான், ஓன்னு அழுகியான். பிரம்மா அதை பார்க்குறதுக்கு நான் இருக்க மாட்டேனே. அவன் சொல்லும்போது அதை பார்க்குறதுக்கு நான் இருக்க மாட்டேனேன்னு அவன் சொன்னான் அமெரிக்காக்காரன். ரஷ்யாக்காரன் அதை பார்க்குறதுக்கு என் பேரன் கூட இருக்க மாட்டானு. பிரம்மா சொல்கிறாரு, இதை பார்க்கறதுக்கு நான் இருக்க மாட்டேனேன்னாரு. இதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. தமிழ்நாட்டில் இப்படி நடக்குமான்னா அதை பார்க்குறதுக்கு பிரம்மா கூட இருப்பாரான்னு கதையே பதில். இந்த கதை தான் பதில். அதோடு நம்ம வந்து ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அப்படி திராவிடம் என்ற பெயரில் தேசியத்திற்கு எதிராக மக்களுடைய மனநிலையை திருப்பி விட்டிருக்கிறார்கள். இதை சரி செய்வது என்பது ரொம்ப வருஷம் ஆகும். பிரம்மா நான் இருக்கணும், நீங்கள் இருக்கணும், அது தாண்டி பிரம்மா இருக்கணும். அதுதான் நம்ம சொல்ல வர்றது. ஓகே சார், மக்களுடைய அனைத்து கேள்விகளும் முடிஞ்சிருச்சு. எப்போதும் மக்கள் ஆவலாக இருக்கக்கூடிய இந்த காதோடு என்னன்னு இன்றைக்கி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். காதோடு நம்ம கொஞ்ச நாள் முன்னால் பேசினதுடைய ஒரு தொடர்ச்சி இது. தேனியில் ஒரு 1500 ஏக்கர் ஒரு யாரோ வாங்கி போட்டாங்க, ஒரு முக்கிய குடும்பத்தை சேர்ந்தவங்க வாங்கி போட்டாங்க. ஆமாம், ஏலக்காய் தோட்டம்லாம் வாங்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு முறை பேசும்போது சமீபத்தில் நீங்கள் லீவில் அதை நீங்கள் ஏதோ பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக தான் ஏதோ நீண்ட நண்பரை அது பார்க்க போனீங்க இல்லையா, அந்த சமயத்தில் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாலேயே நம்ம பேசும்போது நீலகிரியில் வந்து ஒரு பெரிய இதுவும் இதில் வந்து வால்பாறை டிவிஷனில் 3 இதுவும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 ஏக்கர் நம்ம தான் பேசணும் இல்லையா. அதான் நீங்கள் லீவில் போகிற ஃபோட்டோ ஷூட் ஆமாம் அப்படி வாங்கணும் இல்லையா. அதில் வந்து இப்போது அதோடைய கண்டினியூவேஷன் விவரமான செய்திகள் எனக்கு கிடைத்திருக்கின்றன. வால்பாறை டிவிஷனில் மட்டுமே 3800 ஏக்கரா, நீலகிரியில் ஒரு 900 கிட்டத்தட்ட 1000 ஏக்கர், 800லேருந்து 1000 ஏக்கர். அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் அதாவது மொத்தம் வந்து 5800 ஏக்கர்னு சொல்கிறாங்க. என்ன சார், ஒரு மொத்தமாக அந்த மாவட்டமே காலியாகும் போலே போகிற பக்கம் பார்த்தா. ஆமாம், வாங்கிட்டாங்க. இது வந்து பணம் வந்து கிட்டத்தட்ட 900 கோடி செலவு பண்ணதாக சொல்கிறாங்க. அது என்ன ரேட்டில் வாங்கினாங்க, ஒரு இடத்துல கூட இருக்கும், ஒரு இடத்துல குறைச்சிருக்கும். விவசாயிகளை மிரட்டி வாங்கியிருக்கலாம், பொதுமக்களை மிரட்டி வாங்கியிருக்கலாம், வேறு எப்படி வாங்குவாங்க.
அதெல்லாம் வாங்கினாங்க. அப்போ கூட நம்ம சொன்னோம் 80 பவுன்சர்லாம் அனுப்பிச்சு அவங்க வீட்டு வாசல்லாம் நிற்க வச்சாங்க. யாராவது கைது போட மாட்டேன்னு அங்கே ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் சொன்னால் அவன் வீட்டு வாசலில் பவுன்சர் நிற்கிறான்றதை அவனுக்கு ஞாபகப்படுத்துறது, இதெல்லாம் நம்ம பேசணும். அதோடைய தொடர்ச்சி தான். 5800 ஏக்கர் மொத்தம் வாங்கப்பட்டிருக்கிறது 3 வால்பாறை டிவிஷன்லேயும் சரி, நீலகிரி டிவிஷன்லேயும் சரி. சரி, இப்போ அது வந்து இந்த ஒரு குடும்பம் தான் வாங்கிச்சு. அந்த குடும்பம் யாருங்கிறது நம்ம சொல்ல வேண்டாம், மக்களுக்கே தெரியும். சரி, யார் பேர்லையாவது பினாமியாக தானே வாங்கியிருப்பாங்க, அவங்க பேரில் வாங்க மாட்டாங்கல்ல. கண்டிப்பாக சார். அங்கே தான் உங்களுக்கு இந்த வார காதோடு சுவாரஸ்யம். நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்லுவேன். ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், எங்கேயோ ஒரு டிவியில் வேலை பார்த்தார். அவர் ஏதோ ஒரு டிவி சேனலில் வேலை பார்த்தார். சரி. அதுலேருந்து என்ன பண்ணார், ஒருத்தர் வந்து நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி டார்ச் அடிச்சுக்கிட்டே வந்தார் ஒருத்தர். சரி. ஒருத்தர் ஒரு நாயகர். அந்த நாயகர் டார்ச் அடிச்சுக்கிட்டே வரும்போது அவர் கூட போய் ஒட்டிக்கிட்டார். ஓகே. ஒரு 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 கிட்டத்தட்ட வந்து அவர் அந்த சபைக்கு வந்து ஒரு இந்திரன் மாதிரி இருந்தார். யார் அந்த போய் ஒட்டிக்கிட்டவர்? இந்திரன்னா அதுலேயும் வந்து மகா இந்திரன் அப்படி வச்சுங்க. சூப்பர். அப்படி ஒருத்தர் மகா இந்திரன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் அவரோடையே போய் ஓட்டிக்கிட்டார். டார்ச் லைட்டுக்காரர் கூடவே ஓட்டிக்கிட்டார். அவரோடையே இருந்து கிட்டத்தட்ட அந்த கட்சி ஆரம்பத்தில் அவர் ஒரு நம்பர் 2ங்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தார். நம்மளுக்கு அடுத்து ஆமாம். அதுக்கப்புறம் சமீபத்தில் ஒரு போன வருடமோ என்னமோ விலகி அங்கேருந்து நம்ம டார்ச்சில் இருந்தால் வெளிச்சம் கம்மியாக இருக்குன்னு சூரிய வெளிச்சத்துக்கு வந்துட்டார். அவர் முதலாவதாக வந்தவர். ஆமாம். சூரிய வெளிச்சத்தில் வந்து அது இன்கம் டேக்ஸ் விங்கு, அது சாரி ஐடி விங்கு, அதை மாற்றி இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். அதான் அது இன்கம் டேக்ஸ் விங்குன்னு வச்சுங்களேன். ரைட்டு, அந்த விங்குக்கு வந்துட்டார். பெரிய விஷயம் என்னன்னால் அவர் பெயரில்தான் இவ்வளவு தோட்டங்களும் இவ்வளவு பெரிய நிலமும் வாங்கப்பட்டிருக்கிறது என்று தகவல். அப்போது அவர் எந்த விங்கில் போய் சேர்ந்தாரோ அந்த விங்கில் சிறகடிச்சு பறக்கிறார். விங்குன்றது பேருக்கு ஏற்ற மாதிரி மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்கே பினாமியாக இருக்கணும்னா அப்போது எவ்வளவு நம்பிக்கைக்குரியவராக உள்ளே போய் கலந்துட்டார், அப்படியே ஐக்கியமாயிட்டார் பாருங்கள். இதுதான் இப்போது இன்னைக்கு கிடைத்த தகவல். அவர் பேர் மொத்தமாக 5800 இவர் பேர்லையா சார்? அவருடைய குடும்பத்தில் அவரை சார்ந்தவங்க, அப்படி அவரை சார்ந்தவர்கள் அவருடைய குடும்பத்தினர் பெயரில் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் பேரில் நம்பிக்கை இருக்கணும், அவர் எந்த அளவுக்கு அங்கே போய் ஐக்கியமாக இருக்கணும், கட்சியோட மட்டும் இல்லை குடும்பத்தோட. இது ஆச்சரியமான விஷயம். அட என்னையா 4 வருஷம் முன்னால் அந்த ஆள் டார்ச் அடிச்சுட்டு இருந்தார். அதுவும் யாரோ ஒருத்தர் டார்ச் அடிக்கும் போது பக்கத்தில் நின்று ஐயா அப்படி அடிங்க அப்படி அடிங்கன்னு கூட நின்று சொல்லிட்டு இருந்தார். இப்போ வந்து எங்கேயோ வந்து சூரிய ஜோதியில் கலந்துட்டார். கலந்து இப்படி அப்படியே ஐக்கியமாயிட்டார். அப்படியே கொழுந்து விட்டு அந்த வெளிச்சம் வந்து இவ்வளோ வெளிச்சம் ஆயிடுச்சு. அப்படின்னு வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா 2026 அவருக்கு கட்டாயம் வந்து ஒரு எம்எல்ஏ, அது பினாமி ஆக்கியாச்சுன்னா அப்புறம் எம்எல்ஏ ஆக்காமல் அப்புறம் என்ன பண்ண? அவர் எம்எல்ஏ ஆகி அமைச்சரானால் கூட ஆச்சரியப்படுத்திக்கல. ஏன்னா இளைஞருங்கிற கணக்கில் வந்துடுறாருல அவர். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் 45-50 வந்து இளைஞராகவே இருக்க முடியும். 60 வயசு வரைக்கும் இளைஞர். 60 வருஷம். நம்ம முதல்வர் வந்து 60 வயசு வரைக்கும் இளைஞர் அணி தலைவராக இருந்தார்ல. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் தாண்டிடுச்சு. இல்லைன்னா நானே இளைஞரை தனியாக ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்துருக்கலாம். இப்போ கொஞ்சம் அந்த 60 தாண்டிடுச்சுன்றதுனால கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. சரி வேண்டான்னு நம்மளை விட்டுட்டோம். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்படி அதாவது புதிய புதிய ஸ்டார்லாம் நட்சத்திரங்கள் உருவாகிறார்கள் எங்கள் சூரிய கட்சியில். இந்த பழைய நட்சத்திரங்கள்லாம் அந்த உதிர்ந்து போய் சீனியர்லாம் உதிர்ந்து போய் ரத்தீஷு, ஆகாஷ் பாஸ்கரன், ஜுஜு, இப்போ நான் சொல்றவரு இந்திரர், சந்திரர். இந்திரன் ஓகே. அந்த இந்திரன் வரும்போது ஒரு டீச்சரும் வந்திருப்பாங்களே. இப்போ நீங்கள் இன்னும் அவர் பேரில் மட்டுமா இன்னும் யார் பேர்லன்னு கேட்டீங்க. அதை நான் நாகரிகமாக அதோடு நிறுத்திக்கிட்டேன். அவரை சார்ந்தவர்கள், அவர்கள் குடும்பம்னு சொல்லிட்டேன். ஓகே சார். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா இல்லை புரிஞ்சிருச்சு. நான் வந்து நம்ம வாழ்வுரிமை வேல்முருக மாதிரிலாம் கொச்சையா என்னால் பேச தெரியாது எனக்கு. அதனால் அதோட நம்ம சார்ந்தவர்கள் அது முடிஞ்சு போச்சு. ஓகே சார். அதனால் இதுதான் வந்து இந்த வார காதோடு வெள்ளிக்கிழமை அருமையாக பற்ற வச்சுட்டீங்களே ஒரு காதோட. ஆமாம். ஓகே சார். நேயர்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலமைக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த நேர்காணலும் சந்திப்போம். வணக்கம்.